உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு இன்றைய நாள் தலைப்பு தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், இலங்கையை பொறுத்தவரையில் சிவில் சமூகம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு கூறாக காணப்படுகின்றது. இலங்கையானது ஒரு ஜனநாயக குடியரசாக காணப்படுகின்றபடியினால் சிவில் சமூகத்தின் பங்களிப்பானது எங்களுடைய ஜனநாயகமாக இருக்கட்டும், அதே போன்று சட்டவாட்சியாக இருக்கட்டும், அது போன்று பொறுப்பு கூறல், வகை கூறல் போன்ற விடயங்களாக இருக்கட்டும், அந்த விடயங்களில் சிவில் சமூகத்தின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. சிவில் சமூகங்கள் தங்களுடைய பங்களிப்பை சரியாக செய்து வந்தால்தான் எங்களுடைய நாட்டில் ஜனநாயகம், அதே போன்று சட்டவாட்சி போன்ற விடயங்களை மிகவும் சிறப்பாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது. எது எப்படியாக இருப்பினும் தற்போதைய காலகட்டத்தில் எங்களுடைய சிவில் சமூகத்துக்கு அல்லது சிவில் சமூகத்தின் குரல்களுக்கு என்ன நடக்கின்றது அல்ல என்ன நடந்திருக்கின்றது என்பதை பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய சிவில் சமூகத்தின் குரலானது அல்லது சிவில் சமூகத்தின் பங்கேற்பானது அல்லது சிவில் சமூகத்தின் பங்களிப்பானது எங்களுடைய அரசாங்க செயற்பாடுகளில் இருந்து தூரவாகி போய் கொண்டிருப்பதை அல்லது சிவில் சமூகத்தின் பங்களிப்புக்கான இடமானது சுருங்கி கொண்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த சில மாதங்கள் அல்லது சில வருடங்களில் சிவில் சமூகமானது பல்வேறு இன்னல்களுக்கும் பல்வேறு சவால்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், அதே மாதிரி சிவில் சமூகத்தில் பணியாற்றுகின்ற எங்களுடைய பணியாளர்கள், அது போன்று சிவில் சமூக நிறுவனங்கள் பல்வேறு தரப்புகளால் கண்காணிப்புக்கு உட்பட்டு கொண்டு வருவதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்களுக்கு எவ்வாறான உதவிகள் கிடைக்கின்றது போன்ற விடயங்கள் இன்றைய காலகட்டத்தில் அநேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதுபோன்று கடந்த 2 வருடங்களாக நாங்கள் கோவிட் பெருந்தொற்றுக்கு உட்பட்டிருக்கின்றோம். இந்த கோவிட் பெருந்தொற்றின் காரணமாக சிவில் சமூகத்தின் குரலானது நசுக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பல்வேறு உதாரணங்களூடாக கண்டு காணக்கூடியதாக இருக்கின்றது அல்லது கண்டு அனுபவித்து இருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால் எங்களுடைய கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம், அது மாதிரி சமாதானமாக ஒன்று கூடல், அதே மாதிரி சமாதானமாக எங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற விடயங்கள் போன்ற எங்களுடைய சுதந்திரங்கள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த பெருந்தொற்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டு. அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய சிவில் சமூகத்தை சார்ந்தவர்களின் செயற்பாடு காரணமாக அவர்களது கைதுகள் அதிகரித்து காணப்படுகின்றது. அதே மாதிரி அவர்களை தடுத்து வைக்கின்ற தடுப்பு காவலில் வைத்திருக்கின்ற வீதமானது அதிகரித்து காணப்படுகின்றது. இது மாத்திரமல்ல, இலங்கையின் அரசாங்கமானது தற்பொழுது நாடு தொடர்பாக பல்வேறு தீர்மானங்களை மேற்கொண்டு வருகின்றது. இந்த பல்வேறு தீர்மானங்களின் போது சிவில் சமூகத்தின் பங்களிப்பு எவ்வளவு தூரம் காணப்படுகின்றது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கோவிட் பெருந்தொற்றை கையாள்வதற்கு அல்லது அதனை முகாமைத்துவம் செய்வதற்கு அரசாங்கத்தினால் ஒரு டாஸ்க் போர்ஸ் ஒன்று உருவாக்கப்பட்டது. அதில் எவ்வளவு தூரம் சிவில் சமூகத்தின் பங்கேற்பு காணப்பட்டது என்பது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அது மாத்திரமன்று, நேற்று ஜனாதிபதியினால் ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற அடிப்படையில் இந்த தொனிப்பொருளில் ஒரு செயலணி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதில் சிவில் சமூகத்தின் பங்களிப்பு எவ்வளவு தூரம் இருக்கின்றது அல்லது அதற்கான இடம் வழங்கப்பட்டிருக்கின்றதா போன்ற விடயங்கள் எங்களுக்கு கேள்விக்குரிய. அது மாத்திரமன்றி எங்களுடைய பசலை, அது போன்று விலைவாசிகள் அதிகரித்து காணப்படுகின்றது. ஸோ இந்த நிலைமைகளின் போது சிவில் சமூகத்தின் பங்களிப்பு அல்லது பங்கேற்பு அல்லது அவர்களுடைய ஆலோசனைகள் அல்லது அவர்களுடைய எண்ணங்கள் எவ்வளவு தூரம் அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, எவ்வளவு தூரம் இந்த ஜனநாயக ஆட்சி எமது நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த விடயங்கள் ஒரு கேள்விக்குட்பட்ட ஒரு காலகட்டத்தில் இன்றைய நாள் கலந்துரையாடலை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் இந்த கலந்துரையாடல் மிகவும் ஒரு ஆரோக்கியமான, எங்களுடைய நாட்டுக்கு பொருத்தமான, இப்போதைய சூழ்நிலைக்கு எங்களுடைய சிவில் சமூகத்துக்கு பொருத்தமான ஒரு கலந்துரையாடலாக இருக்கும் என நான் நம்புகின்றேன். எங்களோடு இணைந்திருக்கின்றார் ஷிரீன் சரூர். அவர் பெண் உரிமை செயற்பாட்டாளராக கடமையாற்றுவதோடு ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராகவும் இலங்கையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். வணக்கம் ஷிரீன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி.
அது மாத்திரமன்றி எங்களோடு இணைந்திருக்கின்றார் புகாரி முகமது. இவரும் கிழக்கு மாகாணத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இலங்கை நாடு பூராகவும் எங்களுடைய மனித உரிமை செயற்பாட்டு விடயங்களில் ஈடுபட்டிருக்கின்றனர். புகாரி, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். வலைக்கம் அஸ்ஸலாம், அனைவருக்கும் மாலை வந்தனங்கள். நன்றி. அது மாத்திரமன்றி எமது சிறுபான்மை இன மக்கள் தொடர்பாகவும் கிராமத்து மக்களின் குரல்களை வெளியே கொண்டு வருவதற்காகவும் எங்களுடன் பாடுபட்டு பணியாற்றி கொண்டிருக்கின்ற லக்ஷ்மணா ரஜினி ஜெயபிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ரஜினி வணக்கம். வணக்கம். நன்றி ரஜினி. அது மாத்திரமன்றி எங்களுடைய ஊடகத்துறையில் எவ்வாறு சிவில் சமூகத்தின் பங்களிப்பை செய்யலாம் அல்லது சிவில் சமூகம் எவ்வாறு ஊடகத்துறையில் பங்களிப்பு செய்கின்றது போன்ற விடயங்களை எங்களோட கலந்து கொள்வதற்கு இளம் ஊடகவியலாளரான அனா ஜெயராஜ் மோசஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம் அனா. வணக்கம். அது மாத்திரமன்றி எங்களுக்கு சிவில் சமூகத்துக்கு அரசியலமைப்பு ரீதியாக அல்லது சட்ட ரீதியாக எவ்வாறான இடங்கள் காணப்படுகின்றன அல்லது எவ்வாறு மட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன, இது தொடர்பாக எங்களுடன் கருத்துக்களை தெரிவிப்பதற்காக ஐங்கரன் குகதாசன் அவர்கள் எங்களுடைய சட்டத்தரணி இணைந்திருக்கின்றார். அது மாத்திரமன்றி அவர் எங்களுடைய RTI ஆணைக்குழுவின் ஒரு உறுப்பினராக நாமினேட் பண்ணப்பட்டிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவரையும் இந்த கலந்துரையாடலை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் ஐங்கரன். வணக்கம். நன்றி. ஓகே, ஆகவே இந்த விசேட பேச்சாளர்களுடன் இன்றைய நாளை நாங்கள் ஆரம்பிக்கலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் இலங்கையின் முதுகெலும்பாக காணப்படுகின்ற இந்த சிவில் சமூகத்தின் குரல்கள் அல்லது இந்த சிவில் சமூகத்தின் பாதுகாப்பு அல்லது இந்த சிவில் சமூகத்தின் ஒத்துழைப்பு எவ்வளவு தூரம் அரசாங்கத்துக்கு முக்கியம் என்பதை கலந்துரையாடல் ஊடாக எங்களுடைய சிவில் சமூகம் முகம் கொடுக்கின்ற சவால்களை ஒட்டுமொத்தமாக நாங்கள் சிவில் சமூகமாக எவ்வாறு அதனை நாங்கள் முகம் கொடுக்க முடியும், அதிலிருந்து எவ்வாறு நாங்கள் எங்களை விடுபடலாம் என்பது தொடர்பான ஒரு கலந்துரையாடலை இன்றைக்கு நாங்கள் கலந்து ஆலோசிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் நான் முதலாவதாக என்னுடைய கேள்வியை தொடுக்க விரும்புகின்றேன் சட்டத்தரணி ஐங்கரன் குகதாசன் அவர்களிடம். ஐங்கரன் அவர்களே, உங்களால் சொல்ல முடியுமா சிவில் சமூக சார்ந்த செயற்பாடுகள் அல்லது சிவில் சமூகத்துக்கு சட்ட ரீதியாக எவ்வாறான இடங்கள் காணப்படுகின்றன அல்லது சிவிக் ஸ்பேஸ்ன்னு நாங்கள் சொல்லும் போது அந்த சிவிக் ஸ்பேஸ் சட்ட ரீதியாக அல்லது எங்களுடைய அரசியலமைப்பு ரீதியாக எவ்வாறு அது வழங்கப்பட்டிருக்கின்றது, அவ்வாறான இடங்கள் மூடப்படும் போது அல்லது அந்த இடங்கள் தடுக்கப்படும் போது ஒரு சிவில் சமூகமாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லது அதற்கான சட்ட ஏற்பாடுகள் என்னவாக இருக்கும் என எங்களுக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா? நான் இயன்ற வரைக்கும் இதை நடைமுறை ரீதியில கொண்டு போறதுக்கு தான் எத்தனிக்கிறேன். தேவையில்லாமல் டெக்னிக்கலாக தொழில்நுட்பமான ரீதியில எங்களுடைய அரசியல் அமைப்பு கொண்ட அடிப்படை உரிமைகள் அத்தியாயத்துல இந்த அடிப்படை உரிமை ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பேச்சு சுதந்திரம், கருத்து வெளியிடும் சுதந்திரம், ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம், அதே வேண்டத்துல தொழிற்சங்கங்கள் இணைந்து கொள்வதற்கான சுதந்திரம் என்று சொல்லப்படுகின்ற பல வேறுபட்ட சுதந்திரங்கள் எங்களுடைய அரசியலமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதிலே இவ்வாறான சுதந்திரங்கள் அடிப்படை சுதந்திரங்களாக குறித்துரைக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய அரசியலமைப்பிலே சில காரணங்களுக்காக, உதாரணமாக தேசிய பாதுகாப்பு, பொது சுகாதாரம், பொதுமக்கள் அக்கறை போன்ற விஷயங்கள் சம்பந்தமாக இவை மட்டுப்படுத்தப்படலாம் என்கின்ற தேவைப்பாட்டுடன் இந்த 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 சுதந்திரங்கள் எங்கள் அடிப்படை உரிமைகளாக எங்களுடைய அரசியலமைப்பிலே வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. இது அடிப்படையான தேவை. அரசியலமைப்பு என்பது சொல்வது தாய் சட்டம் என்று நாங்கள் பொதுவாக சொல்லுவோம். அதாவது இந்த சட்டத்தை மீறியதாக எந்த விதமான ஏற்பாடுகளையும் இலங்கை அரசாங்கம் அரச நிறுவனங்கள் எடுக்க முடியாது என்பதுதான் ஏற்பு. ஆனால் அவை எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா அல்லது அவ்வாறு மீறப்படுகின்ற பொழுது இவ்வையான பாதிப்புகளை அவை ஏற்படுத்தும், அவ்வாறு மீறப்படுகின்ற போது என்ன விதமான நிவாரணங்களை நாம் எடுக்க முடியும் என்பதை இந்த கலந்தாலை பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இந்த சிவில் சமூகம் என்று சொல்லுகின்ற பொழுது முதலிலே தெளிவுபடுத்தப்பட வேண்டிய விஷயம் என்று சொன்னால், சிவில் சமூகம் என்று சொல்லுகின்ற பொழுதும்
சிவில் சமூக நிறுவனங்கள் என்று சொல்லுகிறது கூட இடையிலான வேறுபாடு இருக்கின்றது. அந்த வேறுபாடை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சிவில் சமூகம் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் எந்த ஒரு நிறுவனத்திலோ எந்த ஒரு அமைப்பிலோ எந்த ஒரு ஒன்றியத்திலோ உறுப்பினராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண எந்த ஒரு பிரஜையும் சிவில் சமூகத்தினுடைய உறுப்பினர். அதாவது உங்களை அனைவருக்கும் நான் அனைவரும் சிவில் சமூகத்தினுடைய உறுப்பினர். இந்த சிவில் சமூகம் கொண்டு வருகின்ற இந்த இடமானது சிவிக் ஸ்பேஸ் என்று சொல்லப்படுகிற இந்த சிவில் சமூகத்தினுடைய இடம், பொது இடவெளி என்று சொல்லப்படுகின்ற இந்த இடமானது நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தூண். அதாவது ஜனநாயகம் என்பது தேர்தலை மட்டும் மையப்படுத்தியது இல்லை. அதை நாங்கள் வழியாக வழங்கிக் கொள்ள வேண்டும். தேர்தல் என்பது ஒழுங்குமுறையான கால வரையறைக்கு முன்னெடுக்கப்படுகின்ற தேர்தலானது ஜனநாயகத்தினுடைய ஒரு அங்கமே தவிர அது மட்டும் ஜனநாயகத்தை வரைவிலக்கணப்படுத்துவதாக அமையாது. எங்களுடைய மக்கள் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயக ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்கு போடுவதோடு மட்டும் எங்களுடைய ஜனநாயகம் என்பது முடிவடைந்து விடுவதில்லை. அது மட்டும் ஜனநாயக இடைவெளியை தீர்மானிக்கின்ற ஒரு விடயமும் அல்ல. அதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியான சொன்னால் இந்த ஜனநாயகத்துக்கும் இப்பொழுது நான் கைத்துக் கொண்டிருக்கிற உரிமைக்கும் என்ன இடைவெளின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, ஜனநாயகம் என்பது மக்களால் முன்னெடுக்கப்படுகின்ற ஆட்சின்னு சொல்லி ஏப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருந்தார். அது மிகவும் பொதுப்படையான ஒன்று. அதாவது மக்களுடைய தீர்மானமே இதை பிரதிபலிக்கப்பட வேண்டும், மக்களே தீர்மானம் எடுக்கின்ற சக்திகளாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஜனநாயகம் சொல்லுகின்றது. ஆனால் பெரும்பான்மை மக்களுடைய தீர்மானங்கள், முடிவுகள் எப்பொழுதும் நடைபெறுவதாக அமையாது. அதனால் இந்த பெரும்பான்மை மக்களுடைய தீர்மானங்கள், முடிவுகள் முன்னெடுக்கப்படுகின்ற அதே நேரத்தில் சிறுபான்மை குழுக்களுடைய உரிமைகள், மனித உரிமைகளும் அடிப்படை உரிமைகளும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய மிக அடிப்படையான கோட்பாடு. அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இந்த சமூக இடைவெளியான சிவில் சமூகத்தினுடைய இடைவெளியான அந்த இடமானது சிவிக் ஸ்பேஸ் சொல்லப்படுகின்ற அந்த பொது இடமானது சட்டங்களின் மூலமாக அல்லது சட்டம் அமல்படுத்துகின்ற விதங்களின் மூலமாக அல்லது நடைமுறைகளின் மூலமாக எவ்வாறு அவை நடைமுறைப்படுத்துகின்ற என்பதன் மூலமாக கட்டுப்படுத்தப்படுகின்ற பொழுது அது ஜனநாயகத்தின் மீது பாரிய தாக்கத்தினை ஏற்படுத்தும். அதன் மூலமாக ஜனநாயகத்தின் மீது பாரிய தட்டுப்பாடு ஏற்படுத்தும் என்று சொல்ல வருகின்ற பொழுது மக்கள் இந்த ஜனநாயக ஓட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையை தோற்றுவிக்கும். அதாவது மக்களுடைய பிரதிநிதிகளாக எங்களுடைய ஆட்சி நாங்கள் எவ்வாறு முகாமைத்துவம் செய்யப்பட வேண்டும், நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற அந்த செயற்பாடு வலுவிழந்து போய் ஒரு சிறிய அளவிலான ஒரு குழுவிடம் அந்த அதிகாரங்கள் செறிவாக்கப்படுகின்ற பொழுது அவை துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். சமீப காலமாகவே உலகம் முழுவதும் இந்த இடைவெளியானது மிகவும் பரந்த அளவிலே குறைக்கப்பட்டு வருகின்றது. கோவிட் பெருந்தொற்றின் காரணமாக அது மிகவும் பாரதூரமான அளவுக்கு கோவிட் பெருந்தொற்றினை ஒரு காரணமாக பாவித்து எதேச்சை அதிகாரமாக இயங்கி வருகிற அரசாங்கங்கள் பொது இடைவெளியினை மேலும் சுருக்கி கொண்டு வருகின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பான சட்ட ஏற்பாடுகளை நாங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் கேட்கின்ற பொழுது பார்க்கலாம். இது அடிப்படையான அறிமுகம். இதுக்கு மேல நீங்க ஏதாவது நன்றி நினைக்கிறேன். நல்ல ஒரு ஆரம்பத்தை நீங்கள் கொடுத்திருந்தீர்கள். மிகவும் முக்கியமான ஒரு விடயம் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதாவது சிவில் சமூக அமைப்புகள் வேறு, சிவில் சமூகம் என்பது வேறு. சிவில் சமூகம் எனும் போது அதில் நாங்கள் அதே மாதிரி பொதுமக்கள் எல்லாருமே அதில் ஒரு அங்கமாக இருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் எவ்வாறு எங்களுடைய சட்ட ஏற்பாடுகள் அல்லது சட்டம் அந்த பொது வெளியில் சுருக்குவதற்கு அல்லது அந்த ஜனநாயக நீரோட்டத்தில் அவர்களை பங்கு பெற்றுவதிலிருந்து தவிர்க்க கூடாது என்பது தொடர்பான ஒரு கருத்தை முன்வைத்தீர்கள். நாங்கள் தொடர்ந்து தொடர்பாக நாங்கள் கதைக்கலாம். அதிலிருந்து நான் தொடங்குகின்றேன். அதாவது எங்களுடைய சிவில் சமூகம் அல்லது சிவில் அமைப்பு எனும் பொழுது தற்போதைய காலகட்டத்தில் அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் அல்லது அவர்கள் வெளிநாட்டிலிருந்து உதவிகளை பெற்று அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுபவர்கள். ஆகவே சிவில் சமூகம் என்பது அல்லது சிவில் சமூக அமைப்புகள் என்பது ஒரு அரச எதிராக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாகவும் வெளிநாட்டிலிருந்து நிதியை பெற்றுக்கொண்டு அரசாங்கத்துக்கு எதிராக வேலை செய்கின்ற ஒரு நிறுவனமாகவும் தான் பார்க்கப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் எங்களுடைய இந்த சிவில் சமூக இடைவெளியானது சுருங்கி கொண்டு போகின்ற இந்த காலகட்டத்தில் எங்களுடைய சிவில் சமூகம் முகம் கொடுக்கின்ற சவால்களை எவ்வாறு நாங்கள் ஈடு செய்யலாம் அல்லது
எங்களுக்கு இங்கு சுருங்கி எங்களுடைய சிவில் சமூகத்தின் பொது இடைவெளியானது சுருங்கி கொண்டு போகும்போது அந்த பொது இடைவெளியை நாங்கள் எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம், அல்லது இது தொடர்பாக நாங்கள் என்னென்ன செயற்பாடுகளை நாங்கள் செய்யலாம், இது போன்ற சில அறிவுரைகளை எங்களுடைய பெண் உரிமை செயற்பாட்டாளரும் மனித உரிமை ஆர்வலருமான ஷெரின் ஷரூர் அவர்களிடம் கேட்டு வருகின்றேன். ஷெரின் ஷரூர், சொல்ல முடியுமா எங்களுடைய சிவில் சமூகத்துக்கு எங்களுக்கு இந்த சவால் தொடர்ந்து இருக்கத்தான் போகின்றது. நாங்கள் இந்த சவாலை 1 வருடமோ 2 வருடமோ அல்ல இன்னொரு 10 வருடமோ நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக இருந்தால் எப்படி எங்களுடைய இந்த சிவில் சமூகம் தங்களுடைய குரல்களை மேலே கொண்டு வருவது, எவ்வாறு இந்த சிவில் சமூகம் தங்களுடைய பங்களிப்பை இந்த குறுகிய இடைவெளியை பயன்படுத்தி அல்லது வேறொரு மாற்று வழியை பயன்படுத்தி எவ்வாறு தங்களுடைய கருத்துக்களை வெளியே கொண்டு வருவது, அவருக்காக நீங்கள் சொல்லும் ஆலோசனைகள் என்ன? நான் கொஞ்சம் இதுல இருக்கிற ஆக்கெல்லாம் அநேகமா எனக்கு தெரிஞ்ச ஆக்களா இருக்கலாம், என்னோட வேலை செஞ்ச ஆக்களா இருக்கலாம். நான் கொஞ்சம் கிரிட்டிக்கலா உங்களோட கதைக்க போறேன். சும்மா மூடி கதைச்சு ஒரு யோசனையும் இல்ல. சோ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. சிவில் சமூகத்தின் தளம் இப்பயா சுருங்கி இருக்குது? இவ்வளவு நாளும் நாங்க வேலை செய்யற காலத்துல சுருங்கி இருக்கலையோ? இந்த அரசாங்கத்தோட மாத்திரம்தான் சுருங்கினதா என்ற கொஸ்டின் எனக்கு இருக்குது. எப்பயில இருந்து சிவில் சமூகத்தின் வெளி சுருங்கித்தான் இருக்குது. சரியா? சிவில் சமூகம் என்று சொன்னால் நான் ஐங்கரன் சொன்ன மாதிரி எல்லாரும், அதாவது சிவிக் ஸ்பேஸ்ல இருக்கிற எல்லாரோட இடைவெளிகளும் நாங்க எப்பயும் அரசாங்கத்துக்கு, இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக கதைத்தாலும் பெரும்பான்மை இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக கதைக்கிற யாருக்குமே அந்த ஸ்பேஸ் சுருங்கி கொண்டுதான் இருந்தது. போன அரசாங்கத்திலையும் எங்களுக்கு எல்லாருக்கும் சர்வேலன்ஸ் இருந்ததுதான், சிஐடி வந்ததுதான், டிஐடி வந்ததுதான், மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் வந்ததுதான். சரியா? இப்ப இது ஒரு புதிய விடயம் இல்ல எங்களுக்கு. ஆனால் இப்ப என்னன்னு சொன்னால், இப்ப இருக்கிற அரசாங்கம் எங்களை எந்த அளவுக்கு பனிஷ் பண்ணுமென்ற ஒரு பயத்துல நாங்களும் இன்னும் கொஞ்சம் சுருங்கி கொண்ட நாங்கள். அதுதான் உண்மை. சரியா? செல்ஃப் சென்சர்ஷிப், ரைட்? சோ அது நாங்க சுருங்கிட்டோம். பட் இன்னொன்று, இந்த என்ஜிஓஸ் தான் சிவில் சமூகம் என்ற ஒரு நோஷன், அது ஐங்கரன் உடைச்சு போட்டுது. அது வெரி குட். சரியா? என்ஜிஓஸ் தான் சிவில் சமூகம் இல்ல. அதாவது அரசாங்கத்தை சரியான முறையில வழி நடத்துவதற்காக நாங்க மக்களாகிய நாங்கள் அந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு கொடுக்கிறோம், அந்த அரசாங்கத்துக்கு டாக்ஸ் பே பண்றோம், அவங்கள கேள்வி கேட்கறது எங்கட பொறுப்பு. அது எங்கட எங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடியுரிமைகள்ல உண்டு அந்த சிவிக் ஸ்பேஸ். சரியா? சோ அத நாங்க யாராகவும் தனித்த ஒருவராகவோ, ஒரு ஜேர்னலிஸ்டாகவோ, ஒரு அரசாங்க உத்தியோகத்தராகவோ, உங்களோட பெரிய ஒரு ஆள் லஞ்சம் வாங்குறாரு சொன்னா நீங்க விசில் ப்ளோ பண்ணினீங்கன்னு சொன்னா நீங்களும் அந்த சிவிக் ஸ்பேஸுக்குள்ள வாரீங்க. சரியா? சோ அப்ப அந்த கான்டெக்ட்ல அது ஒரு பரந்த வெளி. சரியா? அந்த வெளியில ஒரு சின்ன பகுதி தான் இந்த என்ஜிஓ காராக, அதாவது நிறுவனங்கள் இப்ப ஃபண்ட் எடுத்துக்கொண்டு ஃபண்ட் பண்ற நிறுவனங்கள். சரியா? சோ அது கவனமா நாங்க பார்க்கணும். சோ அந்த கான்டெக்ட்ல எப்பயோல இருந்து எங்களுக்கு இந்த நாட்டுல இப்ப குறிப்பாக யுத்தம் முடிவடைந்த காலத்துல இருந்து சிவில் சமூகத்துக்கு, குறிப்பாக இந்த என்ஜிஓஸுக்கு பாரமான அழுத்தங்கள் கொண்டுதான் இருக்கு. அது குறிப்பாக வடக்கிலையும் கிழக்கிலையும் வேலை செய்யற நிறுவனங்களுக்கு. ஏன்னு சொன்னால் யுத்த குற்றமும் மனித ஹியூமனிடேரியன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் வார் கிரைம் எல்லாம் அந்த குற்றங்கள் செய்யப்பட்டபடியால அந்த குற்றங்களுக்கு நீதி கேட்டவர்களும் அந்த குற்றங்கள் சார்ந்து உண்மை கேட்ட நிறைய பாதிக்கப்பட்டவர்கள். நாங்க ஒன்று மறந்துடக்கூடாது. இந்த சிவில் ஸ்பேஸ்ல, இந்த சிவில் சொசைட்டி ஸ்பேஸ்ல கூடுதலாக நாங்க பாக்குறது பாதிக்கப்பட்ட வலுவிழந்தவர்கள், சர்வைவர்ஸ் மேல கேள்வி கேட்கிறது. அதுதான் நாங்க செய்யற அநேகமான வேலைகள்ல முதல் கட்டமாக இருக்குது. நல்ல உதாரணம் எங்களுக்கு போன அரசாங்கத்திலேயோ அதன் முந்தின அரசாங்கத்திலேயோ கூடுதலாக அரசை கேள்விக்கு உட்படுத்தினவர்கள் கூடுதலாக பெண்கள், அதிலும் காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்கள்ல இருக்கிற பெண்கள், காணிகள் அபகரிக்கப்பட்ட குடும்பங்கள்ல இருக்கின்ற தமிழ் பேசுற பெண்கள், அதே மாதிரி பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே தங்களோட உறவினர்களை பிடிக்கு கொடுத்த பெண்கள் தான் கூடுதலாக அந்த சர்வைவர்ஸ், அந்த மூவ்மெண்ட்டை வச்சு கொண்டிருந்தாங்க. சரியா? சோ அவங்களுக்கு சரியான பாரிய பிரச்சனைகள் அப்பவே இருந்துச்சு.
சரியா? பாதிக்கப்பட்டவர்கள் வெளியால வந்து கேட்கக்குள்ள அவங்களுக்கு கண்டினியூஸ் சர்வேலன்ஸ். சரியா? அவங்க எங்க போனாலும் அவங்கள பாக்குற ஒரு கண்காணிப்பு, அவங்கள ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு ஆளை பின்னால போட்டு பாக்குறது. மற்றது மாற்றாற்றல் உள்ளவர்களாக ஆக்கப்பட்ட ரீஹாபிலிட்டேஷனுக்கு போயிட்டு வந்த எல்டிடில இருந்த ஆட்களுக்கு சரியான சர்வேலன்ஸ் இருந்தது, உண்மை. அது ஈவன் போன அரசாங்கமும் சரியான மாதிரி சர்வேலன்ஸுக்குள்ள இருந்தாங்க. சரியா? அதுக்கு பிறகு இப்ப இந்த சர்வேலன்ஸ் வந்து 2 விதத்தால கூடியிருக்கு. ஒன்று, எப்படி இந்த நாட்டுல சட்டங்களை அபியூஸ் பண்றாங்க. ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் மிக பயங்கரமான ட்ரக்கோனியன் லாஸ் இருக்குது. பிடிஏயும் ICCPR ஒரு நல்ல சட்டம். நாங்க உள்ளுக்குள்ள எங்க நாட்டுக்கு கொண்டு அதை எல்லா உலகத்துக்கே காட்டிக்கிறோம் அந்த சட்டத்தை எப்படி அபியூஸ் பண்ணலாம்னு. ஸ்ரீலங்கா தான் ட்ரெண்ட் செட்டிங்கா நாங்க ICCPR. சரியா? இப்ப இந்த 2 சட்டத்தையும் பாவிச்சு யாராவது ஃபேஸ்புக்ல என்ன எழுதுனா, சரியா? இப்ப ஒரு முஸ்லிமால் ஞானசார அல்லாவ தான் பயங்கரவாதி என்று சொல்லி போட்டார். எல்லாருக்கும் முதன்மையான பயங்கரவாதி அல்லாண்டு. அதுக்கு ஒரு சின்ன பொடியன் கம்பளில இருந்து எழுதி போட்டுது, நான் இவனை கொல்லணுமோ என்ன ஒன்று எழுதிட்டு அந்த பொடியனை வந்து ICCPRல முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா ஞானசாரவை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. ரைட்? சோ இப்படி பாராபட்சமாக சட்டங்களை பாவிக்கிறோம். அதாவது PTA பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே இப்ப உங்களுக்கு தெரியும், உங்களோட பகுதியில இருக்கிற ஆட்களுக்கு என்ன நடக்குது. நீங்க என்னத்தை சொன்னாலும் அதே ஒரு பயங்கரவாதி என்று முத்திரை கொண்டு போற ஒரு ப்ரோசஸ். அது ஒரு பாரமான ப்ரோசஸ். மற்றது இந்த 20வது திருத்தத்துக்கு பிறகு அரசாங்கத்துல ஜனாதிபதி வந்து தான் நினைச்ச மாதிரி மிலிட்டரி ராணுவத்தை களத்துல இறக்கி, ரைட் நவ் ஸ்ரீலங்கா நாங்க இமர்ஜென்சில இருக்கிறோம். ஸ்ரீலங்கா அந்த இமர்ஜென்சி ரெகுலேஷனுக்குள்ள இருக்கிறோம். ஃபுட் இமர்ஜென்சி. சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு வழி இல்ல. அதனால எங்களை சாப்பாட்டு பாதுகாப்பை தருவதற்கு அரசாங்கம் ராணுவத்தை களத்துல இறக்கி இருக்கு. சரியா? அப்படி ஒரு நிலைக்கு நாங்க இலங்கை அரசாங்கம் வந்திருக்கோம். அப்ப எங்க நாட்டுல ஒவ்வொருத்தர சாப்பிடுற பாதுகாப்பு அரசாங்கத்தை ஜனாதிபதி அதை ராணுவத்தின கையில கொடுத்திருக்கிறார். சோ அவ்வளவு டீப் செக்யூரிட்டைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ன்னு நாங்க சொல்றது. அவ்வளவு மோசமான ராணுவ மயமாக்கல் நடந்து கொண்டிருக்கு. ரைட்? சோ இதெல்லாம் நாங்க எதிர்த்த நாங்க தான் முந்தி காலத்துல. ஆனா இப்ப நாங்க கொஞ்சம் குறிப்பா வடக்கு கிழக்குல இருக்கிறவர்கள் கொஞ்சம் ஓகே ரிலாக்ஸ் வாட்ச் அண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். ஏன்னு சொன்னால் கொஞ்சம் நான் கிரிட்டிக்கலா இதை சொல்ல போறேன். முந்தி இருந்த சிவிக் ஸ்பேஸை விட இப்ப ஸ்பேஸ் என்ன பொறுத்த அளவுல கூடி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னு சொன்னால் நீங்க டிவியை இப்ப திறந்தீங்கன்னு சொன்னால், சக்தி டிவியோ ஏதோ டிவியை பாத்தீங்கன்னா, அரசாங்க டிவியில மத்த டிவியை திறந்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் ரோட்ல, டீச்சர்ஸ் ரோட்ல, லேபர் யூனியன் ரோட்ல, யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரோட்ல, சாதாரண மக்கள் விலையேற்றம் காரணமாக ரோட்ல, இனி இல்லாத அளவுல ஒப்போசிஷன் வந்து ரோட்ல இறங்குது. லேண்ட் பிரச்சனை உள்ள ஆக்கள் இப்ப இந்த நாட்டையே விக்கிறாங்க ஒவ்வொரு கண்ட்ரிக்கும், அதுக்கு ரோட்ல இறங்குறது. சோ என்ன பொறுத்த அளவுல இவ்வளவு காலமும் சவுத்ல இருக்கிற ஆக்கள் எங்களை வேடிக்கை பார்த்தாங்க. நார்த்லயும் ஈஸ்ட்லயும் இருக்கிற நாங்க ஐயோ ராணுவம் வருது, எல்லாத்துலயும் ராணுவம் வருது, எஜுகேஷனுக்குள்ள ராணுவம் வருது, ஹெல்த்துக்குள்ள ராணுவம் வருதுன்னு நாங்க பார்த்துட்டு இருந்தவங்க இப்ப ஜோன் கொத்தலாவல டிஃபென்ஸ் அகாடமி பில் வந்த உடனேயே என்ன செஞ்சாங்க, ராணுவ மயமாக்கலை பத்தி அவ்வளவு யூனிவர்சிட்டி டீச்சர்ஸும் உண்டா வந்தாங்க. ரைட்? அப்புறம் என்னட்ட கேக்குறாங்க, ஐயோ எஜுகேஷன் ராணுவ மயமாக்க. நான் சொன்னேன், இந்த யுத்தம் முடிஞ்ச காலத்துல இருந்து நாங்க இதைத்தானே சொல்றோம், கம்பல்சரி ராணுவ ட்ரைனிங் கொடுத்தாங்க எங்களோட டீச்சர்ஸுக்கு, எங்களோட பிரின்சிபல்ஸுக்கு கொடுத்தாங்க, மொண்டசரி ஸ்கூல் ராணுவம் நடத்துச்சுது. அப்ப என்ன பொறுத்தளவுல இப்ப ராணுவத்துக்கு எதிராக கிளம்புற ஒரு ஸ்பேஸ் ஒன்று வந்திருக்குது. ரைட்? அது சவுத்லயும் சேர்ந்து வந்திருக்கு. அதே மாதிரி ஃபார்மர்ஸ் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தாரன்னு சொல்லி ஒரு ஃபர்டிலைசரும் கொடுக்காம, ஒரு உரமும் கொடுக்காம சனம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற நேரம் ராணுவத்தை களத்துல இறக்கி அவங்க சாப்பாடு தர்ற ப்ரோசஸுக்கு போகல சவுத்தும் சேருது எங்களோட. ரைட்? சோ மேபி நான் கொஞ்சம் பாசிட்டிவா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு வந்தபடியால இந்த VSSO ஆக்ட் எல்லாம் வரத்தான் போகுது சட்டம். அதை கொஞ்சம் நாங்க GSP+குள்ளால பார்த்துட்டு இருக்கிறோம், என்ன செய்யலாம், அதை ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரலாமா, அதில் நிப்பாட்டி வைக்கலாமாண்டு. சோ அந்த கான்டெக்ட்ல இப்ப அண்மை காலத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டிஃபென்ஸ்ல இருந்து NNGO செக்ரட்டேரியட், அதாவது NGOஸை கண்காணிக்கிற அந்த செக்ரட்டேரியட் வந்து ஃபாரின் அஃபேர்ஸுக்குள்ள மூவ் பண்றேன். அதுல ஒரு பெரிய மாற்றம் வர போறது இல்ல. அங்கே ஃபாரின் அஃபேர்ஸ்ல இருக்கிற செக்ரட்டரியும் ராணுவமயமாக்கத்துக்கு உள்பட்ட ஒருவர், அவரும் ராணுவ அதிகாரி. சோ அந்த கான்டெக்ட்ல சில மாற்றங்கள் நடக்குது. அப்ப நாங்கள் சிவில் சமூகத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் பரந்த பார்வையோட, கொஞ்சம் கலைச்சு போயிடாமல், பேக் சீட்டும் எடுக்காமல், அங்க நடக்குதுதானே அவங்க சண்டை பிடிக்கிறாங்க நாங்க பார்த்துட்டு இருப்போம் அப்படியும் எடுக்காமல், எங்களுக்கு பயமும் இருக்குது,
எங்களையும் இந்த இந்த சிங்கள மயமாக்கப்பட்ட இராணுவ மயமாக்கப்பட்ட உளவுத்துறைகள் பார்க்கறது கூடுதலாகத்தான் இருக்கு மத்தாக்களை பத்தி, அதை நான் ஒத்துக்கொள்றேன். ஆனா நாங்க எப்படி சேர்ந்து இந்த கிடைச்சிருக்கிற அந்த தளத்தை சிவிக் ஸ்பேஸ என்று சொன்னால், இப்ப நீங்க சொன்னீங்க 1 country 1 law ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் பிரசிடென்ட் போட்டிக்கான். பிரசிடென்ட்க்கு பயம் வந்துட்டு நாட்டை துறந்த உடனே சனம் ரோட்டுக்கு இறக்க போறாங்க. சோ ஆன்டி முஸ்லிம் சென்டிமெண்ட்டை கூட்டினா தான் அவர் ஆக்களுக்கு வாய்க்கு மஞ்ச் பண்றதுக்கு ஏதாவது கிடைக்கும். சோ அதுக்கு தான் போட்டி இருக்கிறார். சோ அதுல இருந்து தெரியுது அரசாங்கமும் குறிப்பாக ஜனாதிபதியும் ஒரு அதாவது நாட்டுல இருக்கிற மக்கள் குடிமக்கள் கிளந்தெடுக போறாங்கன்ற ஒரு பயம் இருக்குது. சோ அந்த மக்களை உரிமை கேட்க பண்றதுதானே எங்கட வேலை. அப்ப அந்த மக்கள் கிளந்தெடுவ போறாங்கன்னு சொன்னால் அது அரசாங்கத்துல இருக்கிற பெரியவங்களுக்கு பயம் வருதுன்னு சொன்னால் என்ன பொறுத்தளவுல அந்த கிளந்தெடுற ப்ரோசஸ்ல நாங்களும் வரணும் என்று தான் நான் யோசிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அந்த வகையில் அடுத்ததாக நான் மிஸ்டர் புஹாரி முகமது கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, புஹாரி நீங்கள் கிழக்கு மாகாணத்தில் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக பணியாற்றி கொண்டிருப்பதோடு நிறைய அரசு நிறுவனங்களோடு பணியாற்றி இருக்கிறீர்கள். போலீஸ் திணைக்களமாக இருக்கட்டும், டிஎஸ் ஆபீஸா இருக்கட்டும், அல்லது பல்வேறுபட்ட அரசு திணைக்களங்களில் நீங்கள் பணியாற்றி இருக்கின்றபடியினால இந்த நிறுவன ரீதியான மட்டுப்பாடுகள் சிவில் சமூக செயற்பாடுகளில் எவ்வாறு காணப்படுகின்றது, அங்கிருக்கின்ற சவால்கள் என்னவாக இருக்கின்றது? இப்ப நாங்க பொதுவாக இருக்கின்ற சூழல் எவ்வாறு மாறி இருக்குன்னு பார்க்க வழிக்கிட்டா, ஒவ்வொரு அரச நிறுவனத்தினுடைய சுயாதீனம், மற்றது ரூல் ஆஃப் லா, சட்டவாக்கம் என்பது இன்றைக்கு கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கின்றுதான் எந்த ஓவராலான பார்வையாக இருக்கின்றது. காரணம், ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் கமிஷனாக இருக்கட்டும் அல்லது அத்தாரிட்டி அல்லது டிபார்ட்மெண்ட்னு நாங்க பார்க்கல, அந்த டிபார்ட்மெண்ட கமிஷனை அல்லது அத்தாரிட்டியை லீட் பண்ற அல்லது கண்ட்ரோல் பண்ற பொசிஷனுக்கு இப்போதைக்கு அரசு படையை சார்ந்த நபர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது தான் இன்றைக்கு பெரியோர் கேள்வியாக இருக்கின்றது. ஒன்றை நாங்கள் தெளிவாக விளங்கலாம், இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கூட அந்த இராணுவமயப்படுத்தப்பட்ட ஒரு சிந்தனையோடு இருக்கின்றது தான் இதற்கான அடிப்படை காரணமாக நான் பார்க்கின்றேன். காரணம், அவருடைய சிந்தனை இலங்கையில் இருக்கிற அரச படையினால் மாத்திரம்தான் ஒழுங்கான ஒரு நிர்வாகத்தை செய்ய முடியும், அவர்களால் தான் இந்த நாட்டில் மக்களை நிர்வகிக்க முடியும், அவர்கள் தான் ஒடுக்கத்தை கற்றுக் கொடுப்பார்கள் என்ற அவருடைய நம்பிக்கை தான் இதற்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்கிற என்றுதான் நான் பார்க்கிறேன். அப்ப அதனால இன்றைக்கு சுயாதீனமாக இயங்க வேண்டிய ஒவ்வொரு அரசு நிறுவனமும் ஒரு அடிமைப்படுத்தல் நிலைப்பாட்டுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கின்றது. அங்கிருக்கின்ற அதிகாரிகள் கூட சுயாதீனமாக வேலை செய்வதை இன்று கேள்விக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து கடந்த வருடம் குறிப்பாக இந்த சிவில் சமூகம் அல்லது என்ஜிஓஸ் அரசு தரப்போடு வேலை செய்வதை மட்டுப்படுத்துவதற்கான ஒரு விசேடமான சர்க்குலர் கூட ஜனாதிபதியால் வெளியிடப்பட்டிருந்தது. அப்ப இதெல்லாமே இன்றைக்கு பாரியொரு கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒன்று. இரண்டாவது, மக்களுக்கு இந்த நிறுவனங்களில் இருந்த நம்பிக்கை அல்லது அந்த நிறுவனங்களை தாங்கள் அணுகுகின்ற போது அங்கு தாங்கள் எவ்வாறு பாதுகாக்கப்பட போகின்றார்கள் அல்லது தங்களுக்கு எவ்வாறான நிலைப்பாடுகள் இருக்க போகின்றது என்பது பெரியொரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. அதனால் அவர்களுடைய அணுகுமுறை அல்லது அவர்களுடைய தொடர்பாடல் அந்த அரசு நிறுவனங்களுடைய என்று சொல்வது பாரிய அளவிலே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், அண்மையிலேயே மனித உரிமை ஆணைக்குழுக்கான ஆணையாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகு அவர்களால் பிராந்திய ரீதியான கன்சல்டேஷன் மேற்கொள்ளப்பட்டது. அந்த கலந்துரையாடல்களிலே அங்கிருந்த சிவில் சமூக பிரதிநிதிகளுடைய கேள்வி, எவ்வாறு அவர்கள் சுயாதீன தன்மையை உறுதிப்படுத்த போகின்றார்கள் என்பதுதான் பாரிய அளவிலே இருந்தது.
அதே நேரம் இந்த அடக்குமுறையான இந்த ஆட்சி இந்த கொண்ட்ரோல்ல அந்த அடக்குமுறையிலே இருந்து அவர்கள் எப்படி மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு தன்னிச்சையாக செயற்பட போகின்றார்கள், சட்டத்தை சட்டமாக அமல்படுத்த போகின்றார்கள் என்ற கேள்விதான் மறைமுகமாக பல பேரால் எழுப்பப்பட்டதை காணக்கூடியதாக இருந்தது. இருந்த போதிலும் அவர்கள் ஏழுமான அளவுக்கு அதை எங்கட பாணியில சொல்ல போனா மழுப்புவதற்கான ஒரு சாயலைத்தான் அவர்கள் கதைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதே நேரம் இப்ப நாங்க பார்க்க போனா எங்களுக்கு முதல் ஒரு தளத்துல நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை கதைக்கக்கூடிய மாதிரி இருந்தது, அல்லது எங்களோட பிரச்சனைக்கான தீர்வு இதுதான் என்று அதை வரைவு செய்து கொண்டு அதை நோக்கி நகரக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இப்போது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த அவசர கால சட்டம், அதே போன்று கோவிட் பேண்டமிக் லோ, இந்த விஷயங்களை வச்சு கொண்டு இந்த சிவிக் தளத்தை மேக்சிமம் எவ்வளவுக்கு அரசால கட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு இது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதனாலே இப்ப இந்த தளங்களை மக்கள் பாவித்தால் அவர்களுக்கு ஒன்று எமர்ஜென்சி அவசரகால சட்டத்தின் கீழ் அல்லது தொற்று அந்த பேண்டமிக் லோ சட்டங்களை அடிப்படையாக வச்சுக்கொண்டு அவர்களுக்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது. ஆகவே இதுவும் மக்கள் மத்தியிலே ஒரு பாரியொரு அச்சுறுத்தலாக அல்லது பாரியொரு பயத்தை உருவாக்கிய சூழ்நிலைக்கு நாங்கள் கூடுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அதே நேரம் இன்று நாங்கள் இந்த நாட்டினுடைய நிலைமையை, ஜனநாயக நிலைமையை பார்க்கின்ற போது அது பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்புகின்றது. காரணம், ஏன் இந்த நாட்டுகள் அமெரிக்காவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், அல்லது ரஷ்யாவாக இருக்கட்டும், அல்லது சைனாவாக இருக்கட்டும், கடந்த 2 மாத காலப்பகுதியிலே பல்வேறுபட்ட இராணுவ பயிற்சிகள், கூட்டு பயிற்சிகள், சர்வதேச கூட்டு பயிற்சிகள் இந்த நாட்டுக்குள்ளே அரங்கேறி இருக்கின்றது ஒரு புறம். அதே நேரம் இலங்கைக்கும் ஏனைய இந்த நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ரீதியான உறவுகள் பலப்படுத்தப்படுகின்றது. அதே நேரம் அந்த இராணுவ மையப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் அதிகரித்து கொண்டு செல்வது இன்று சிவில் சமூகத்தில் பாரியொரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. அதே நேரம் இது தொடர்பாக எந்த ஒரு ஸ்ட்ராங்கான தகவலையோ அல்லது அறிவையோ மக்கள் பெற்றுக்கொள்வது என்பது எங்களுக்கு பல்வேறுபட்ட சந்தேகங்களையும் அல்லது சவால்களையும் தந்திருக்கின்றது. ஆகவே இந்த நிறுவனங்கள் என்பது இவ்வாறு தான் இருக்கின்றது. அதே நேரம் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த அமைச்சரவைகளாக இருக்கட்டும் அல்லது இந்த அமைச்சுக்கள் பொறுப்பில் இருப்பவர்களாக இருக்கட்டும், இங்கு இருப்பவர்களுடைய நடைமுறைகளை பார்க்கின்ற போது ஒரு அடாவடித்தனமான முறைமைகள் தான், நடவடிக்கைகள் தான் கூடுதலாக இருக்கின்றது. அதே நேரம் அரசு ஒரு நிலையான ஆட்சியை அமைப்பதற்கான ஒரு கட்டமைப்புகளே இல்லை என்பது இன்று சிறு பிள்ளைக்கு கூட தெரிஞ்ச ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. காரணம் ஜனாதிபதி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் என்றால் அதுக்கு எதிராக அந்த அமைச்சு, அதுக்கு பொறுப்பான அமைச்சு நடந்து கொள்கின்றது. கடைசியிலே இது தனக்கு தெரியாது, தனக்கும் இந்த செயற்பாட்டுக்கும் பொறுப்பில்லை, இதை அரசாங்கம் அமைச்சர் இன்னொருவரின் குற்றம் சாட்டுவது அல்லது ஜனாதிபதி பிரைம் மினிஸ்டர் இன்னொருவரில் குற்றம் சாட்டுவது என்ற போன்ற விளையாட்டு தான் இந்த அரசுக்குள்ளே கூடுதலாக நடந்து கொண்டிருக்கின்றது. சோ இது இந்த மக்களுக்கு அரசின் மீது வைக்கப்பட்ட அந்த நம்பிக்கையை முற்றுமுழுதாக உடைத்திருக்கின்றது என்பதுதான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதே நேரம் விலையேற்றம் சாதாரணமாக எங்களுக்கு தெரியும். நாங்கள் கடந்த 2 வருடத்தில் இருந்து இந்த வருடமான காலப்பகுதிக்குள்ளே நாங்கள் பல்வேறுபட்ட சவால்களை, குறிப்பாக பொருளாதார ரீதியாக நாங்கள் சிவில் சமூகமாக எதிர்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நாளாந்த வருமானம் ஈட்டக்கூடியவர்களுடைய பொருளாதார நிலைமை இன்று பல்வேறுபட்ட நிலைமையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு அண்மையிலே இலங்கையிலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வின் பிரகாரம் கூட
சத்துணவை பெற்றுக்கொள்வதில் இந்த காலப்பகுதியிலே மக்கள் இலங்கையில் இருக்கின்ற 75% மேற்பட்ட 75% மேற்பட்ட மக்கள் பாரிய சவாலை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றது. அவ்வாறான ஒரு சூழலில் இருக்கின்ற போது எழுந்தவாறு அரசு ஒரு திடகாத்திரமான ஒரு செயல் திட்டம் இல்லாமல் விலையேற்றத்தை ஒரு தனக்கு விரும்பிய மாதிரியான முறையில் அரங்கேற்றுவது என்பதுதான் இன்றைக்கு இந்த சிவில் சமூகத்தை புரட்டி போட்ட ஒரு விஷயமாக இலங்கை நாட்டுக்குள்ளே காணப்படுகின்றது. இதுவும் இன்று பாரிய ஒரு பேசும் பொருளாக சிவில் சமூகத்திலே அல்லது இலங்கை நாட்டின் இருக்கின்ற சமூகங்களுக்கு இடையிலே பல்வேறுபட்ட குழப்ப நிலைமையும் உருவாக்கி இருக்கின்றது. மக்கள் இதை எவ்வாறு ஈடுகொடுக்க போகின்றார்கள் என்ற கேள்வியும் இருக்கின்றது. அதே நேரம் நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு வன்முறை நிகழ்ந்தால் அல்லது ஒரு மனித உரிமை நிகழ்ந்தால் அந்த வன்முறைக்கு எதிராக போராடி எங்களுக்கு நியாயத்தை நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை ஒரு காலத்திலே இருந்தது. ஆனால் இன்று இலங்கையினுடைய நிலைமையை பார்க்கின்ற போது அதை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது, அதற்கான கதவுகள் எல்லாமே மூடப்பட்டு இருக்கின்றது என்பதுதான் ஒட்டுமொத்தமாக அனைவரும் விளங்கிக் கொண்ட யதார்த்தம். இன்று நாங்கள் சட்ட ரீதியாக ஒரு வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கினூடாக எங்களது மீறப்பட்ட உரிமைக்கான நிவாரணங்களை, சட்ட நிவாரணங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தால் கூட அது ஒரு உண்மைக்கு நீதிக்கு புறனான ஒரு செயற்பாடாகத்தான் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. சோ இவ்வாறான நிலைப்பாடுகள் அல்லது இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ இன்று எங்களுக்கு பல்வேறுபட்ட கேள்விகள் சிவில் சமூகமாக எழுந்திருக்கின்றது. எங்களுக்கு சுயாதீனமாக வழியிலே வந்து இந்த பிரச்சனையை கலந்துரையாடுவதற்கு, ஒரு சிவில் சமூகமாக இதற்கு எதிராக போராடுவதற்கு அல்லது இதை நோக்கி சட்ட நடவடிக்கைகளை, நிவாரணங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் இன்று இயலாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதுதான் யதார்த்தம். அதே நேரம் இதை அடிப்படையாக கொண்டு இருக்கின்ற அரசு நிறுவனங்களை நாடி அதனூடாக இதற்கான நிவாரணங்களை பெற்றுக் கொள்ளலாமா என்ற ஒரு கேள்வி வந்தால் அப்போதைக்கு அது இல்லை என்பதுதான் யதார்த்தமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைதான் இருக்கின்றது. நாங்கள் உங்களோடு கலந்து கொண்டு உரையாடி கொண்டிருப்பது சிவில் சமூகத்தின் பொது இடைவெளி தற்போதைய இலங்கையில் எவ்வாறு காணப்படுகின்றது என்பது தொடர்பான ஒரு துணிப்பொருளில் எங்களுடைய பேச்சாளர்களோடு நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடன் பேச்சாளர்களாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் சட்டத்தரணி ஐங்கரன் குவதாசன் அவர்கள், அதே மாதிரி பெண் உரிமை செயற்பாட்டாளர் ஷிரின் சரூர், அது மாதிரி மனித உரிமை செயற்பாட்டாளர் வாரி முகமது, இன்னும் 2 பேச்சாளர்கள் எங்களோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து பேச்சாளராக எங்களுடன் இணைந்திருக்கின்றார் லக்ஷ்மணா ரஜினி ஜெயபிரகாஷ். இவர் வந்து கிராம மட்டத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை முகம் கொடுத்து சிறுபான்மை மக்களுக்காக பல்வேறு வழிகளில் பணியாற்றி கொண்டு அவர்களது குரலுக்காக பணியாற்றி வருகின்ற ஒரு செயற்பாட்டாளர். அவரை வந்து நாங்கள் எங்களுடைய சிவில் சமூக பிரதிநிதி என்று கூட கூற முடியும். அந்த வகையில் ரஜினி சொல்ல முடியுமா, கிராம மட்டத்தில் அல்லது சிறுபான்மை இன மக்கள் மத்தியில் ஒரு சிவில் சமூக பிரதிநிதியாக நீங்கள் எதிர்நோக்கிய சவால்கள் என்ன? உங்களுடைய பொது இடைவெளி அந்த கிராம மட்டத்தில் அல்லது ஒரு அடிமட்டத்தில் எவ்வாறு காணப்படுகின்றது? அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஒரு சிவில் சமூக பிரதிநிதியாக நாங்க எதிர்நோக்கிற சவால்கள், எங்களுடைய களங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தால் வந்து ஜனநாயகம் வந்து கேள்விக்குறி. நாங்க நேரடியாக சொன்ன மாதிரி பார்த்தா சிவில் சமூக அமைப்புகளுக்கு மாத்திரமல்ல, சிவில் சமூகங்களுக்காக இடைவெளியும் வந்து எங்களுக்கு இடைவெளி வந்து அதிகமா தான் இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தா, பேர்ல தான் எங்களுக்கு இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு இருக்குது. ஆனா எங்களுக்கும் அந்த இடைவெளி வந்து அதிகமா இருக்கிறது வந்து மிகவும் வேதனையான விடயம். காரணம் என்னன்னா, இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கத்துல நாங்க பார்க்கல,
போனையான அரசாங்கமும் எங்களுக்கு பெட்டரா இருக்க இல்லை. இருந்தாலும் இந்த அரசாங்கத்தோட இப்ப நாங்க பயணிச்சு கொண்டிருக்கிற நேரம் எந்த ஒரு முடிவுக்காக வேண்டிய எங்களோட உரிமைக்காக வேண்டிய நாங்கள் வீதியில இறங்குற போது எங்களுக்கு 2 ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க. அவசர கால சட்டம், தனிமைப்படுத்தல் சட்டம். அப்ப எங்களுக்கு தான தடை உத்தரவை நீதிமன்றத்துல பெறுற போது அந்த தடை உத்தரவுல ஸ்பெசிபிக்கா அவங்க மென்ஷன் பண்ற விஷயம் இந்த நாங்கள் சுகாதாரத்துக்கு பந்தகம் விளைவிக்கிறோம், அவசர கால சட்டத்தை மீறின ஒரு செயற்பாடாகத்தான் நீங்க செயற்படுறீங்க. எங்களுக்கு இப்ப இந்த அரசாங்கத்துல இருக்கிற நிலவரத்தின் படி பார்க்கல நாளாந்த நாங்க நித்திரையில இருந்து காலையில் எழும்புற நேரம் எந்த சாமானுக்கு எவ்வாறான விலைகள் அதிகரிப்பிருக்குன்னு தெரியாது. கடந்த காலங்கள்ல பார்க்கல விலைகள் சதங்கள்ல ரூபாயில தான் இருந்தது. இப்ப டாலர் அதிகரிப்பு மாதிரி தான் எங்களோட நாணய புழக்கம் இருக்கிறது. முகம் வேதனையான வெட்கப்பட வேண்டிய விஷயம் உண்டு. சிவில் சமூக அமைப்புகள் என்று பார்க்கல அவங்களும் சிவில் சமூகத்தோடு இணைப்பாக்கம் செய்த சில வேலை திட்டங்கள், உரிமை சார் வேலை திட்டங்களா இருக்கட்டும், காணி சார்ந்த விடயங்களா இருக்கட்டும், நிறைய உதவி திட்டங்களை, நிறைய வேலை திட்டங்களை களத்துல நின்று எங்களுக்கு இணைப்பாக்கம் செய்து வந்தாங்க. அந்த அரசாங்கம் வந்த உடனேயே அவங்க சொன்னாங்க நிதி நிறுவனங்கள் பிழையான நிதி நிறுவனங்கள் வருது, அதாவது மணி தூய்தாக்கள் நிதியை தூய்தாக்கி கொண்டு தர்றாங்க, மணி லாண்டரிங் செய்யப்படுது. அதனால நாங்க குறிப்பிட்ட நிறுவனங்களை தடை செய்ய வேண்டிய கடப்பாடு இருக்குது. நிறுவனங்களை பதிவு செய்யறதுல தாமதம் இருக்குது. இந்த தடங்கள், இந்த முடக்க வைக்கிற நிலைப்பாடு எல்லாம் ஒரு நேரடியாக சிவில் சமூகத்தை பாதிக்குது. இப்ப கடந்த எங்களுக்கு தெரியும் ஒரு ஏப்ரல் மே காலத்துல குறிப்பிட்ட 14 நிறுவனங்கள் முடக்கப்பட்டது. தமிழ் சார்ந்த நிறுவனங்கள், முஸ்லிம் சமூகம் சார்ந்த நிறுவனங்கள் முடக்கப்பட்டது. அப்ப இவ்வாறான முடக்கப்படுற சந்தர்ப்பங்களில சிறுபான்மை சமூகமாய நாங்கள் நசுக்கப்படுறோம். ஏதோ எங்களுக்கு யுத்த காலத்திலும் சரி, யுத்த காலத்துக்கு 2009க்கும் பிறகு நாங்கள் சமூக அமைப்புகளாக எங்களுக்கு பாரிய வேலை திட்டங்களையும் பாரிய களங்களையும் அமைத்து தந்தவங்க. இவ்வாறான முடக்கல்கள் எங்களுக்கு எங்களோட குரலை இன்னும் நசுக்கி இருக்குன்னு தான் சொல்லலாம். அப்ப நாங்க வீதிக்கு இப்ப ஒரு எங்களுக்கு நிவாரண தேவையா இருக்கட்டும், எங்களுக்குரிய சட்டங்கள் மீறப்படுற நாங்க வீதிக்கு வர நேரம் அவங்களுடனே சட்ட மூலத்தை கொண்டு வராங்க. மக்கள் பாதுகாப்பு அமைச்சு என்று இந்த அமைச்சு ஒன்று இந்த அரசாங்கத்துல அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் மக்கள் நலன் சார்ந்த அமைச்சரா இருக்கணும். அவர் மக்கள் நலன் சார்ந்த அமைச்சராக எங்களுக்கு தெரிய இல்லை. என்னன்னா ஜனாதிபதி ஒரு ஜூம் மீட்டிங்லயோ தண்டது கலந்துரையாடலையோ ஒரு விடயத்தை கூறின உடனே அவர் ஒரு திரிவுபட்ட கருத்தை ஊடக வாயிலா எங்களுக்கு தருவார். அப்ப எங்களுக்கு இப்ப ஜனாதிபதி ஒரு செய்தியை ஊடகத்துல வெளிப்படுத்துறாருன்னு பார்க்கல. அப்ப நாங்க ஏதோ எங்களுக்கு சாதகம் இல்லாட்டியும் ஏதோ ஒத்து போகக்கூடிய நிலப்பாடுல நாங்கள் இருக்கிறோம் பார்க்கல. உடனே நியூஸ் வேற நியூஸ் எங்களுக்கு போக்கஸ் பண்ணப்படுது. அப்ப இது எங்களுக்கு ஒரு சவாலான கட்டமைப்பா இருக்குது. அதே நேரம் கட்டவிழ்க்கப்பட்ட இராணுவமயமாக்கல் எல்லா துறையிலையும் துறைசார் நிபுணத்துவம் இல்லாம இராணுவமயமாக்கல் இருக்கிறது எங்கட சிவில் அமைப்புகிட்ட குரலை ஒட்டுமொத்தமா நசுக்குதுன்னு தான் கூறலாம். நாங்க என்னண்டா சிவில் அமைப்புகள ஒரு கெப்பாசிட்டிய ஒரு புலனாய்வு துறையினர்கள் போய் நேரடியா பாக்குறதும் சரி, அவர்களோட நிதி பெற வழங்குனர்களை விசாரிப்பதும் சரி, அது ஒரு பொருத்தப்பாடான செயற்பாடு. அச்சுறுத்தலாக இருந்தாலும் அவங்க டிரான்ஸ்பரன்சியா இருக்கிறாங்க, சமூகம் சார்ந்து உரிமை சார்ந்து வேலை செய்யறாங்க, அவங்களுடைய தரவுகள் பேணப்பட்டு வருகிறது. ஆனால் இவர்களோடு இணைந்து சிவில் சமூக அமைப்புகளாக கிராம மட்டத்திலேயும் சரி வடகிழக்குல ஒட்டுமொத்தமா பார்க்கக்குள்ள நாங்க நசுக்கப்படுறோம். காரணம் என்ன? எங்களை பின்தொடர்றது. இப்ப எங்களோட வாய்க்கிழக்கங்களை வச்சுட்டு இருந்து இன்னொரு ஆளு அவருக்கு ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தை கொடுத்து அவரோடாக எங்களோட செயற்பாடுகள் எவ்வாறு இருக்குது, எங்களுக்கு நிதி வழங்கினர் யார் இருக்கிறாங்களோ, எங்கள்கிட்ட விட்ட வார மத குரு யாரா இருக்கட்டும், எங்கள்கிட்ட வார அமைப்புகள் யாரா இருக்கட்டும், அவையண்ட வாகன இலக்கங்கள் இவ்வளவு ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துல வச்சு எங்களை பின்தொடர்றாங்க. அப்ப பின்தொடர்ந்தா எங்கட குரல் நசுக்கப்பட்டால் நாங்கள் அரசாங்கத்துக்கு சவாலாக இருக்க மாட்டோம். நாங்கள் அரசாங்கத்துக்கு சவாலான செயற்பாடுகளையோ எதிரான செயற்பாடுகளையோ, அதாவது அவசர சட்டத்துக்கு ஏற்படுற மாதிரி அவங்க எங்களை கைது செய்யக்கூடிய செயற்பாடு எதுவுமே நாங்கள் செய்ய இல்லை. எங்கட உரிமை சார்ந்த செயற்பாடுகளை தான் காணா போன சமூக மண்டேக்குல காணா போன சமூகத்துக்கு சிவில் சமூகங்கள் நாங்க தான் குரல் கொடுக்கணும். அப்பதான் பலன் சேர்க்கும். அப்ப பெண்கள் சார்ந்து பார்க்கல எங்கட பெண்கள் சார்ந்த ஒரு பரிந்துரைகள் பிரச்சனைகளை அரசாங்கம் முன்வைக்கிறதுக்கு தவறுது. ஆனா எங்களை பெண்களை பின்தொடரத்துல மட்டும் ஒரு தாங்களுடைய சாமர்த்தியமான வேலை திட்டங்களை அவங்க செய்து கொண்டு வராங்க. இது மிகவும் ஒரு வேதனையான வெட்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. அப்ப ஒட்டுமொத்தமா பாக்குறாங்க சிவில் அமைப்புகளோட நிதியை நாங்க முடக்கிறோம். அப்ப சிவில் சமூகமா குரல் கொடுக்கிறவர்கள், வீதிக்கு வர்றவர்கள், ஒரு ஆர்ப்பாட்டங்கள் ஒரு நிகழ்வுகளை செய்கிறவர்களோட டேட்டாவே இருக்கட்டும், உங்களுக்கு யாரு நிதி வழங்குறாங்களோ, உங்களுக்கு யாரு சப்போர்ட் பண்றாங்களோ தொடர்ந்து தொந்தரவு பண்ணி இருக்க அப்ப எங்களுக்கு என்ன செய்யற எங்களோட களம் வீதிக்கு வர்றது கஷ்டம் இருக்கு. எங்களோட குடும்பம் மட்டுப்படுத்தப்படும். பாரான சவால்களை நீங்க சொல்றீங்க.
நேரடியாக குடும்பம் பாதிக்கப்பட்ட உடனே பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த கொரோனா கோவிட் பீரியட்ல வந்து வீட்டுல தான் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு சில செயற்பாடுகளை எங்கட வேலை தொழிலாகவோ எங்கட வேலை திட்டங்களாக முன்னெடுக்கிறதுல சவால்கள் இருக்குது. என்னென்ன இவ்வாறான பின்தொடர்கள் வீட்டுல வாரது, அதை இதோ 10 மணி 11 மணிக்கு பிறகுதான் நீதிமன்ற உத்தரவுகளை கொண்டு தர்றாங்க வீட்டுல கதவை தட்டி கொண்டு. மற்ற பொலிட்டிக்கல் அரசியல்வாதிகளா இருக்கிறார்கள், அது பெரிய பெரும் பிரதிநிதிகள் என்று தங்களை சமூகத்துல அடையாளப்படுத்துறவங்கள்ட்ட வந்து நீதிமன்ற உத்தரவுகளை வந்து பகல் நேரத்துல கொடுக்குறாங்க. ஆனா குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஆண்டி குரல் கொடுக்கிறவர்கள் இவங்களை ஒரு மட்டுப்படுத்தணும், இல்லாட்டி சமூகத்துல அந்தஸ்தவங்களை குறைக்கணும். ஒரு போலீஸ் வெஹிக்கிள் வந்து இரவுல 10:45 11 மணிக்கு பிறகு வந்து வாரது ஒரு பொருத்தமல்ல ஒரு செயற்பாடு. அவ்வாறு இருந்தும் அவர்களோட செயற்பாடு தொடர்ந்த வண்ணம் தான் இருக்குது. அப்ப இவ்வாறான செயற்பாடுகள் வந்து இந்த காலத்துல இந்த சமூகத்தில கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது வந்து உண்மையாவே நாங்க வேதனைப்படுறோம். இந்த அரசாங்கம் எல்லாம் கதைக்கிறாங்க, 20 கிடைச்சிருக்குது அவங்களுக்கு, பெரும்பான்மை எங்களுக்கு அண்மையில கூட வனவிலங்கு அமைச்சர் கூட சொல்லியிருந்தாங்க, நாங்க எங்க ஜனாதிபதி வந்து பெரும்பான்மை சமூகத்தினால வாக்களிக்க பெற்ற ஒரு பிரதிநிதி, அதனால நீங்க ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்ய தேவையில்லை, நாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டோம், நாங்க செய்யறதுதான் நீங்க எங்களோட தான் பயணிக்க வேண்டிய கடப்பாடு இருக்குதுண்டு. அப்ப இவ்வாறு இருந்தால் இந்த விலைவாசிக்கு மத்தியில நாங்க எவ்வாறு எங்களை ஜீவநாயகத்தை கொண்டு போறோம் கேள்விக்குறி. அப்ப எங்களுக்கு இங்க ஜனநாயகம் இருக்குதா, பேர்ல மட்டும் இருக்குதா? அப்ப குறிப்பாக நாங்கள் யுத்த காலத்திலையும் நசுக்கப்பட்டு யுத்த முடிவுக்கு பின்னாலும் 2009 இருந்து இப்போது வரைக்கும் எங்களோட பயணிக்கிற நிறுவனங்கள கட்டமைப்புக்கும் ஒரு கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு பின்தொடர்களை செய்துட்டு சிவில் சமூகமாக நான் குரல் கொடுக்கிற எங்களுக்கு இவ்வாறான செயற்பாடுகளை செய்யறது வந்து ஒரு இயற்கைக்குரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் ஒரு அச்சுறுத்தலா இருக்குது, நசிக்கணும் திட்டமிடுறாங்க. அதே போன்றுதான் நாங்கள் ஒரு நினைவேந்தல் என்ற ஒரு சிவில் சமூகமாக எங்களோட இழப்புகளுக்கு நாங்கள் செய்ய ஒளி கிடைக்கல. அவங்க மே 18 வந்து COVID-19 காலத்துல பார்த்தா ரெட் கார்பெட் எல்லாம் போட்டு அவங்க நல்ல கிராண்டா செய்யறாங்க. அடுத்தது கெண்டி பெரேகரா பாக்கல, இப்ப பெரேகராகம் பண்ணி மட்டுப்படுத்தப்பட்ட ஆக்கள்னு சொன்னவியல், ஆனா அது 50-100 பேருக்கு மேற்பட்ட ஆக்கள் தான் நாங்க கலந்து கொண்டாங்க. இது வந்து எங்களோட சிவில் சமூகத்தை இப்ப நாங்கள் ஆர்ப்பாட்டத்துல போகல 25 பேர் சமூக இடைவெளியோட சானிடைசரை பாவிச்சு இறங்கினாலும் அது எங்களுக்கு வந்து தனிமைப்படுத்த சட்டத்துக்குள்ள நாங்க கைது செய்யப்படுறோம், இல்லாட்ட விளக்கம் கோரப்படுறோம், இல்லாட்ட தடை உத்தரவு வழங்குது. அப்ப ஒப்பிட்ட அளவுல பாக்கல இந்த பெரும்பான்மை அரசு தெற்குல ஒரு சட்டத்தை கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க, வடகிழக்குல ஒரு சட்டத்தை வந்து கட்டவிழ்த்து விட்டுருக்கிறது வந்து இங்க வந்து 2 சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டது. தாய் சட்டத்திலிருந்து சில முன்மொழிவுகள் வந்தாலும் ஆனா எங்களுக்கு வந்து தாய் சட்டத்துக்கும் எங்களுக்குமான இடைவெளி வந்து அதிகமா தான் இருக்குது வடகிழக்குல பாக்கல. அப்ப இந்த பொது பாதுகாப்பு என்றது சொல் வந்து வடகிழக்குல இருக்கிற சிவில் சமூகத்துக்கு வந்து ஒரு கேள்விக்குறி. எங்களுக்கு பொது பாதுகாப்புக்குள்ள நாங்க இல்ல, எங்களுக்கு வேறொரு சட்டம் வந்து அவிழ்க்கப்பட்டு நாங்க அந்த சட்டத்துக்குள்ளாலதான் எல்லாருக்கும் பொதுவான ஒரு கேள்விகளை கேட்டு ஒரு அளிக்க வேண்டியிருக்கு. அதே நேரம் இப்ப அந்த தல்துவ சொல்றார், போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்றார் வந்து நாங்கள் உடனே உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளுக்கு போலீசாரால் ஏற்படுற அசௌகரியங்களுக்கு நாங்க தீர்வுகளை சொல்றது ரெடியா இருக்கிறோம். ஆனால் கடந்த காலத்துல கூட மட்டக்களப்புல பெசிபிக்கா சொல்ல போனா கட்டவிழ்க்கப்பட்ட போலீஸ் அராஜகங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கு. ஒரு சம்பவமா இருக்கட்டும், போன மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்திடம் நடப்பட்ட சம்பவமால இருக்கட்டும், போலீசாருக்கு வந்து காணி அதிகாரம் இல்ல, காணி அதிகாரத்துல தலையிடுறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சட்டங்கள் சொன்னாலும் போலீசார் வந்து தான் செயற்பட்ட மாதிரி என்ன அவங்களுக்கு தெரியும், இராணுவமயமாக்கல் இருக்குது, நாங்கள் எங்களுக்கு 2 சட்டங்களை வச்சு அதே நேரம் PTM வச்சு எங்களை அச்சுறுத்த வேண்டி வரும், நாங்கள் போலீசார் என்ன எழுதினாலும் அதுல கையொப்பம் விட்டுட்டு போலீசார் எடுக்கிற நடவடிக்கை உடன்பட வேண்டிய ஒரு சட்டம் அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி அவங்க நினைச்சு கொண்டு அவங்க விரும்பின நடந்து கொள்றாங்க. காணி பிரச்சனை போகக்குள்ள நீதிமன்றத்துக்கும் போறல 66 வழக்கு போகணும் அப்படியான பரிந்துரைகள் இல்லாம உடனே அவங்களே காணி சட்டத்தை தீர்மானம் எடுத்து டிமாண்ட் பண்ற அளவுக்கு தான் இந்த போலீசார் கடுபிடிகள் இருக்குது. அப்ப நாங்க சிவில் சமூகமா வடகிழக்குல அது பெசிபிக்கா கிராமம் சார்ந்த இடத்துல பெண்கள் ஆகல நசுக்கப்படுறோம். எங்கட குரல்களை எங்க சமூகம் சார்ந்து நாங்கள் வீதிக்கு வந்து எங்கட குரல்களை கொடுக்க வலிக்கிற நேரம் எங்கட பின்தொடர்கள் எங்கட வாகன இலக்கங்கள் பின்தொடர்வது எங்கட குடும்ப உறுப்பினர்களையும் அது நேரடியா பாதிக்குது என்றுல இந்த ஐயப்பாடுமே இல்லை. அடுத்த பேச்சாளராக எங்களுடன் இணைந்திருக்கின்றார் இளம் ஊடகவியலாளர் அனா ஜெயராஜ் மோசஸ். எங்களுக்கு தெரியும் ஊடகம் என்பது 4th ஸ்டேட் ஆஃப் கவர்னன்ஸ் சொல்றாங்க, அரசாங்கத்தின் 4வது தூண், அதாவது 4வது தூணாக காணப்படுகின்ற ஒரு பகுதியாகத்தான் ஊடகம் காணப்படுகின்றது. ஊடக செயற்பாடு அல்லது ஃப்ரீ மீடியான்னு சொல்லுவோம், அல்லது மீடியா ஃப்ரீடம் என்று நாங்கள் சொல்லுவோம், ஊடக சுதந்திரம்னு சொல்லி
இது மிகவும் ஒரு முக்கியமான பங்காக காணப்படுகின்றது. எங்களுடைய ஜனநாயகமாக இருக்கட்டும், சட்டவாட்சியாக இருக்கட்டும், அல்லது சிவில் சமூக பங்களிப்புல வந்து மிக முக்கியமான ஒரு கூறாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அனா ஜெயராஜ் மோசஸ், ஆனா நீங்க சொல்ல முடியுமா ஊடகவியலாளருக்கான அல்லது ஊடகத்துக்கான சுதந்திரம் எவ்வாறு அந்த எங்களுடைய சிவிக் ஸ்பேஸ்ல வந்து எவ்வாறு காணப்படுகின்றது, ஊடக சுதந்திரம் காணப்படுகின்றதா உண்மையில் இலங்கையில்? அதனூடாக எங்களுடைய சிவில் சமூகத்தின் குரல்களை வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றதா, அல்லது அதற்கும் ஏதாவது சவால்கள் தற்போதைய காலகட்டத்தில் காணப்படுகின்றதா? இங்க பல விஷயங்கள் தெளிவாக விளக்கப்பட்டிருந்தது என்றால், இதுக்கு மேல இதை பத்தி விளக்குற அளவுக்கு எதுவும் இருக்கான்றதுக்கு மிக தெளிவான விளக்கங்கள் இங்க கொடுக்கப்பட்டிருந்தது. பல்வேறு முறையான விளக்கப்பாடுகள் இங்க கொடுக்கப்பட்டிருந்தாலும், சொல்லப்பட்டது போல இங்க எனக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, ஒன் கண்ட்ரி ஒன் லா என்று நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மற்ற அரசாங்கங்கள் நம்மள முடக்கி இருந்தாலும், இப்போதைக்கு தற்காலத்தை பத்தி நான் கதைச்சு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருந்தாலும், அந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்குதாண்டா ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இங்க இருக்குது. அது ஏன் என்றதை கேட்கறதுக்கோ இல்ல அதை செய்யும் பொழுதோ சொல்லப்பட்டது போல கணக்க பிரச்சனைகள் இல்லது வந்து ஒரு மினிப்புலேட்டிவ் வேயான ஒரு அரசியல் அமைப்பா போய்கொண்டிருக்குது இது தொடர்ச்சியாக. சோ இந்த சக்கரத்தை உடைக்கிறதும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரியான கேள்விகள், சரியான பிரச்சனைகளை முன்வைக்கும் பொழுது அதுக்கு ஒரு பிரச்சனையாக கொண்டு ஒரு விக்டிமாக இருக்கிறார்கள் என்றால், பிரச்சனையில தாங்க பாதிக்கப்பட்ட ஆக்களாக இருக்கிறவர்களை ஒரு பிரச்சனைக்குரிய ஆக்களாக கொண்டு போறன்றது எவ்வளவு ஒரு பாரதூரமான விஷயம் என்றது வந்து உணர்ந்து கொள்ளாத ஒரு நிலை ஒன்று காணப்படுறது மிகவும் வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்குது. இதுல நான் அதிகமாக பேச விரும்புற விஷயம் என்று சொன்னால், பெண்கள் மற்றும் இந்த ஊடகம் பத்தினதை நான் கொஞ்சம் ஊடகத்துறையாக முதலாவது எப்படி இருக்குது, அடுத்தது பெண்கள் ஊடகத்துறையில இந்த மாதிரியான சவால்களை இதுல எதிர்நோக்குறாங்க அப்படின்னு சொன்னா, முதலாவது நீங்க சொன்னது போல இந்த 4வது தூண் என்று சொல்லப்பட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் புறக்கணிக்கப்பட்டதாகவே இப்போதைக்கு போயிட்டது. ஏனென்றால் மக்களுக்கு தகவல் வந்து ஒழுங்காக சென்றடையுதான்னு சொன்னா, இது ஒரு முழு ஊடகவியலாளராக நான் சொல்றேன், எல்லாரையும் சேர்த்து சொல்றேன், ஆண் பெண் என்று பிரிவினை இல்லாம என்று சொன்னால் இல்லை. ஏனென்று சொன்னால் சாதாரண விஷயங்கள் கூட எவ்வளவோ விஷயங்கள் வந்து மக்களுக்கு மறைக்கப்பட்ட ஒரு விஷயமாகவே இங்கு காணப்பட்டது. ஒரு கோவிட் தொற்றாகவே இருக்கட்டும் என்று வச்சுக்கொள்ளுங்களேன், அதுல கூட எத்தனை பேர் என்ன எண்ணிக்கை எப்படியான விஷயங்கள் நடக்குதுன்ற பல விஷயங்கள் வந்து இங்க வந்து புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அது தவிர பல மக்களுக்கு வந்து இந்த கட்டுப்பாடுகள் எப்படி இருக்குது, இதுல விதிமுறைகள் என்னன்ற விஷயம் கணக்கு பேருக்கு சென்று அடையல. அதன் மூலமாக அவங்க மீறி செயற்பட்டாங்களா இல்ல அவங்க அறியாமையால செயற்பட்டாங்களா தெரியல. அப்படி நடக்கக்குள்ள எங்களை அறிஞ்சு வந்து இப்படி போலீஸ் ரீதியான சில தாக்கங்கள் இல்ல அரசாங்க ரீதியான சில அச்சுறுத்தல்களுக்கு அவங்க உள்ளான சம்பவங்கள் காணப்படுது. அப்ப இது யாரிட பிள்ளை அப்படி என்று சொன்னால், ஒரு மீடியாவாக ஒரு ஊடகமாக அவங்களுக்கு அந்த செய்தியை ஒழுங்காக கொண்டு செல்ல முடியாதளத்துக்கு ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணினது ஒரு ஒடுக்குமுறையாக நான் பாக்குறேன். இது முதலாவது பிரச்சனையாக இருக்கும் பொழுது, முதலாவது ஒரு வடகிழக்கு சொல்லும் பொழுதே தமிழ் சமூகமாக இருக்கும் பொழுதே நம்ம வந்து ஏற்கனவே கொஞ்சம் புறக்கணிப்புக்கு உள்ளாகி தொடர்ச்சியாக இருந்தார்கள். அது ஊடகம் மண்டேக்குல அது இன்னொரு லெவலுக்கு போகுது. அதுல பெண்கள் என்று சொல்லக்குள்ள அது இன்னும் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்குது. அப்ப இந்த காலகட்டங்கள்ல வந்து ஒரு பெண்ணாக வந்து வெளியே சென்று நீங்க வேலை செய்யறதுன்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே தொடர்ச்சியாக இருந்தது. கிட்டத்தட்ட 2 வருஷம், நான் 2 வருஷம் என்று கூட சொல்ல மாட்டேன், பயங்கரவாத தாக்குதலோட சேர்த்து இது 3 வருஷத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக போகப்படுது. ஒரு சமூகமாக பெண்கள் வந்து மிகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு நிலையில, ஒரு தாழ்த்தப்பட்ட நிலையில வந்து சேர்றதுக்கான ஒரு முதல் படியாகவே இது அமைஞ்சிட்டு நான் சொல்லுவேன். என்று சொன்னால், பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஸ்பெஷலி சகோதர சமூகமான முஸ்லிம் சமூகத்துல இருக்கிற பெண்கள் இன்னும் அதிகமான ஒரு தாக்கத்தை அவங்க வந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டது. குடும்பத்தால் அவங்களோட பாதுகாப்பு பத்தி யோசிக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. வெளி சமூகங்கள் அவங்களை எப்படி ஏற்றுக்கொள்வாங்கன்ற ஒரு சமூகம் ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது. இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்களோட பாதுகாப்புன்ற ஒரு பிரச்சனை இருந்தது. அப்படி பார்க்கக்குள்ள முஸ்லிம் சமூகத்திலிருந்து வர பெண் இன்னும் ஒரு கீழ்நிலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று அங்க ஏற்பட்டுட்டது. அடுத்தது வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த கோவிடுக்கு பிறகு வந்து ஊடகவியல்ல வந்து பெண்கள் அதிகமாக முன் வந்தாங்களான்டா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா புதிதாக வந்தவர்களோட எண்ணிக்கை மிக குறைவா இருந்தது, ஆக்டிவா இருந்தாக்களோட எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது. அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்க டேக்கிள் பண்ணி கொண்டு வரணும் என்று சொன்னால், அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்தை வந்து உருவாக்குவதோ இல்ல அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான தளத்தை உருவாக்குவதோன்றது ஒரு அரசாங்கத்தின் கடமை, ஒரு
ஊக்குவிக்க வேண்டியது ஒரு கடமை. இவங்க சிவில் சமூகமா எங்களை அடக்கி கொண்டு வரும் பொழுது அது இன்னொரு பெரிய பிரச்சனையாக வந்து சேர்ந்து அமைஞ்சது. அடுத்தது வந்து ஈக்குவல் பே, இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அது வேற வேலைத்தளங்களாக இருக்கட்டும், அங்கேயே வந்து அநேகமான இடங்கள்ல ஆணுக்கு நிகரான ஈக்குவலான ஒரு பேமெண்ட், அதாவது ஒரு ஊதியம் வந்து கிடைக்கிறது அங்க இருக்கிறது. மீடியா அண்டக்குள்ள அது இன்னும் ஒரு ஆண்களுக்கு ஒரு சவாலாக சிலவள் அமைகிற ஒரு இடத்துல, அதாவது சில இண்டிபெண்டன்ட் மீடியாவாக இருக்கட்டும், இல்ல என்ன போல கண்டென்ட் கிரியேட்டிவ் அந்த இதுகள்ல இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்ல வந்து தனியார் பங்களாகவே சுயமாக வேலை செய்பவர்களாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு ஊதியம்ன்றது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஒரு சேலஞ்சோட ஒரு பேஷனுக்காக அவங்க செய்யற நிலை இருக்கக்குள்ள பெண்கள் அங்க இன்னும் ஒரு லெவலுக்கு வந்து கீழே வர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அங்க காணப்பட்டது. எல்லாத்தையும் தவிர ஷெரின் சொல்லியிருந்தாங்க, ஒரு பெண் சமூகமாக வந்து இந்த விஷயங்களை வந்து குவெஸ்டின் பண்ணக்குள்ள ஒரு குடும்பத்தை பாதுகாக்கணும்ன்ற பொறுப்பும் அங்க பெண்ணுக்கு வந்து சேருது. அதை தாண்டி அந்த கட்டமைப்பை உடைச்சு கொண்டவ வாரன்றது ஒரு மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. சிவில் சமூகமாக நம்ம ஒடுக்கப்பட்டு கொண்டு போகும் பொழுது அந்த பாதிப்புகள் ஒரு பெண்ணால வருது என்று சொல்லும் பொழுது அது வந்து இன்னொரு லெவலுக்கு போகும். அப்படி என்று சொன்னா அவரோட கேரக்டர் சார்ந்த ஒரு விஷயமாக, அதாவது இப்ப ரஜினி சொல்லியிருந்தாங்க, ஒரு பெண்ணாக வந்து சிவில் சமூகத்துல இருக்கிற ஒரு ஆளாக இருக்கும் பொழுது சில வேளைகள்ல வந்து சமூகமாகவும் அந்த ஒரு தாக்கம் நம்மள வந்து சேருது. அதாவது அந்த கட்டமைப்பை உடைச்சு கொண்டு போக இயலாத ஒரு சமூகம். ஏன் இவ வந்து ஒரு பெண்ணாக இப்படி பிஹேவ் பண்றா, ஏன் இவ வந்து கொஞ்சம் சைலண்டாக இருக்கே இல்லாது, ஒருவேளை இவையிலதான் பிரச்சனை இருக்குமோ, இப்படி பல ஊடகவியலாளர் பெண்கள் புறக்கணிக்கப்பட்டதை நான் காணக்கூடியதாக இருந்தது. முகத்துக்கு நேரவே, என்றால் கோவிட் இருக்குது, பிரச்சனை இருக்குது நாட்டுல, என்னத்துக்கு வைக்க இந்த தேவையில்லாத வேலை, இப்படியான பல பிரச்சனைகளுக்குள்ள பெண்கள் போன ஒரு காலகட்டம் காணப்பட்டது. அது எல்லாத்தையும் தவிர்த்து இந்த செய்திகளை சரியாக கொண்டு செல்லும் பொழுது நான் சொல்ல மாதிரி ஒரு பெண்ணண்டத்தால நிராகரிப்புக்கு, அது எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கிற ஒரு விஷயம், அந்த நிராகரிப்புக்கு உள்ளாகும் பொழுது இது மிகவும் வந்து ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டத்துக்குள்ள கொண்டு செல்லுது. இதை தீர்க்க வேண்டியது வந்து ஒரு சிவில் சமூகமாக நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கும் பொழுது அரசாங்கம் அதுக்கு வந்து எங்களுக்கு போதிய உதவிகளை செய்யணும். ஆனா அவங்களே ஒரு சிவில் சமூகத்தை வந்து சொன்ன மாதிரி ஒடுக்கி கொண்டு வரும் பொழுது இது வந்து ஒரு கண்டினியூஸான ஒவ்வொரு படிமுறையிலையும் ஒரு பிரச்சனைகளை உருவாக்கும். தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் இன்னும் ஒரு பிரச்சனையாக உருவாகும் பொழுது அது மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கொண்டு வந்து சேர்க்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். நன்றி அண்ணா, அதே மாதிரி நன்றி அனைத்து பேச்சாளர்களுக்கும். இது எங்களுடைய சிவில் சமூக கலந்துரையாடல். ஆகவே உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய வினாக்களையும் தொடுப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வினாக்களை தொடுக்கலாம். ஸோ அந்த வகையில் இங்கு கலந்துரையாடப்பட்ட விடயங்களில் மிக முக்கியமான சவால்களாக பார்க்கப்படுகின்ற விடயங்களை நாங்கள் ஒரு 3 S என்று சொல்லலாம். ஒன்று வந்து எங்களுடைய சர்வைலன்ஸ், அடுத்து வந்து எங்களுடைய செக்யூரிட்டி, அடுத்து வந்து எங்களுடைய சேஃப்டி. இது வந்து கூடுதலா ஒரு முக்கியமான ஒரு சவாலாக அனைத்து பேச்சாளர்களும் முன்வைத்த விடயங்களிலிருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய விடயமா இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய பேச்சாளர்கள் சொன்ன சில விடயங்களை வைத்துக்கொண்டு ஒரு வினாவை நான் கொடுக்கலாம்னு நினைக்கின்றேன். குறிப்பாக எங்களுடைய சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அல்லது சிவில் சமூகம் தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய குரல்களை வெளிப்படுத்தும் போது ICCPR, PTA, அதே மாதிரி பெருந்தொற்று ரெகுலேஷன்ஸ் அல்லது ஒழுங்கு விதிகளை பயன்படுத்தி அவருடைய குரல்கள், அவர்களுடைய செயற்பாடுகள் நசுக்கப்படுகின்றது அல்லது அவர்களுக்கான பொது இடைவெளி வந்து சுருக்கப்படுகின்றது போன்ற கருத்துக்கள் இங்கே முன்வைக்கப்பட்டது. அந்த வகையில் சட்டத்தரணி ஐங்கரன் அவர்களிடம் நான் வினவிருக்கின்ற வினா, ஸோ இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எவ்வாறு ஒரு சிவில் சமூகம் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது இவ்வாறான அந்த சட்ட சிக்கல்களிலிருந்து எவ்வாறு அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அல்லது பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்கலாம், அது அதற்கான ஏதாவது ஆலோசனைகள் இருக்கின்றன? ஏனென்று சொன்னால் ICCPR, PTA, இந்த கோவிட், அதே மாதிரி எங்களுடைய அவசரகால சட்டம் என்பது தொடர்ச்சியாக எங்களோட நாட்டில் அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சட்டமாக காணப்படுகின்றது. அதே போன்று எங்களுக்கு தெரியும், கருத்துக்களை தைரியமாக தெரிவிப்பவர்கள் இந்த சட்டத்தின் கீழ் பிடித்து அவர்கள் டிடென்ஷன் ஆர்டர் அடிப்படையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காலகட்டத்தில் எங்களுடைய சிவில் சமூகத்தின் குரல் அல்லது பங்களிப்பு மிக முக்கியமானது. ஆகவே நாங்கள் அந்த அந்த பங்களிப்பை நாங்கள் செய்ய வேண்டும். அதே நேரம் இவ்வாறான சட்ட செயற்பாடுகள் அல்லது சிக்கலிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஸோ இதற்கு ஏதாவது ஆலோசனைகள் இருக்கின்றதா எங்களுடைய சிவில் சமூகம் சார்பாக? சில விஷயங்கள் அதுக்கு முதல்ல சார் நான் ஹைலைட் பண்ண விரும்பும் ஆக்களுக்கு சொல்றதுக்கு சொன்னார். இப்ப எங்களுடைய சமூகம் இலங்கை சமூகம் சில நேரங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு சில விட்டு கொடுக்கல செய்வாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னு சொன்னால் 1979ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பிடிஏ பயங்கரவாத தடை சட்டம் அந்த நேரத்துல நாட்டுல வடக்கிலையும் தெற்கிலையும் கொண்டு வரப்பட்ட மக்கள் எழுச்சிகளை அடக்குவதற்காக அந்த நேரத்துல இருந்த ஆட்சியாளர்களால் கொண்டு வரப்பட்டது. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த புரட்சியாளர்களை நாட்டினுடைய எதிரிகளாக காட்டி தற்காலிக சட்டமாக கொண்டு வந்த பிடிஏ இன்றைக்கு 42 வருஷம் கழிச்சும் இனம், மதம், மொழி, நிறம் என்ற வேறுபாடு இல்லாமல் அந்தந்த நேரத்துல ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கங்கள் தங்களுடைய ஆட்சியை தக்க வச்சுக் கொள்வதற்காக பிரயோகித்துக் கொண்டு வருகிறார்கள். அப்ப அதே மாதிரி இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கோவிட் நேரத்துல பாதுகாப்பு என்கின்ற ஒரு விஷயத்தை மக்கள் மனதில கொடுத்து, நான் அது இல்லைன்னு சொல்ல வரேன், அது தேவை. ஆனால் அந்த நேரத்துல கூட அந்த விஷயங்களை பாவிச்சு அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்துகின்ற செயற்பாடுகளை அரசாங்கங்கள் முன்னெடுத்து வருகின்றன. இதுல இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் நான் சொல்ல வேண்டிய தெரியும். தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்தோம்னு சொன்னால் எந்த அரசாங்கம் எந்த கட்சி என்றது முக்கியம் இல்லை, ஆட்சியாளர்கள் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ ஆட்சியாளர்கள் அவ்வாறு செயல்பாடுகளை கொண்டு வருவார்கள். இந்த காலகட்டத்துல இந்த புதிய அரசாங்கம் இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கோவிட் நேரத்துல கூட இப்ப நான் முதல் சொன்னது மாதிரி இந்த சில உரிமைகள், அடிப்படை உரிமைகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அவை பூர்ணமானவை இல்லை. தேசிய பாதுகாப்பு, பொது சுகாதாரம் போன்ற காரணங்களுக்காக மட்டுப்படுத்தப்படலாம். அதன் காரணமாகத்தான் இந்த கோவிட் காரணமாக சில ரெகுலேஷன்ஸ், ஒழுங்குமுறைகளை கொண்டு வந்தாங்க. ஆனால் அவை கொண்டு வரப்படுகின்ற பொழுது கூட சில சட்ட தேவைப்பாடுகளை நிறைவு செய்துதான் கொண்டு வரப்பட வேண்டும். விடிய எழும்பி ஜனாதிபதியால கூட இன்றைக்கு காலமுறை எழும்பி ஓகே இன்றைக்கு எனக்கு பொழுதுபோக இல்லை, நான் இன்றைக்கு கர்ஃபியூ போட போறேன்னு சொல்லி நினைக்க முடியாது. அதுக்கு சில ஒழுங்குமுறைகள் இருக்கு. பொது பாதுகாப்பு சட்டம், பொதுகாப்பு கட்டளை சட்டம் போன்ற விஷயங்களுக்கு கொண்டு வரலாம். ஆனால் கொண்டு வருகின்ற பொழுது இதுக்கு பொதுமான முறைகள் இருக்க உங்களுக்கே தெரியும், நீங்க பார்த்திருப்பீங்க. சில நேரங்கள்ல இந்த இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றங்களின் முன்னால கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது சில சில நீதவான்கள் எந்த சட்டத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டீங்களோ, எந்த எதுக்கு அரசு கைது செய்தீர்கள், ஒழுங்கான ஒழுங்குமுறைகளை பின்பற்றினீங்களா இல்லையா என்ற அடிப்படையில வழக்குகளை தள்ளுபடி செய்கின்றதை நான் பார்த்திருக்கேன். மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு சில உரிமைகளை விட்டு கொடுத்துக்கிட்டு பிறகு பிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி தான் நான் சொல்ல வர இன்னொரு விஷயம் சொன்னா, நான் என்ன விதமான நடவடிக்கை எடுக்காம போறதுக்கு முதல் வர்றது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பௌதிக ரீதியான பிசிக்கல் ஸ்பேஸ், ரைட், நாங்கள் இறங்கி போராட்டம் செய்வதற்கான இடங்கள் குறைகின்ற பொழுது உலக ரீதியில, அதுவும் குறிப்பாக இந்த கோவிட் பின்னணியில நாங்கள் பாவிக்கிறது சைபர் ஸ்பேஸ், இணையவெளி, ரைட். அப்ப அதுக்கு மாற்றீடாக நாங்கள் இதை பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். என்றால் நாங்கள் எப்பொழுது பௌதிக வெளி எங்களுக்கு விரிவடையும் என்றது தெரியாம எங்களுக்கு இணையவெளி மிக முக்கியமான ஒன்று. ஆனால் இப்ப உங்களுக்கு தெரியும், சமீப காலத்துல பலதரப்பட்ட கருத்துக்கள் வருகின்றது. நாங்கள் போலி செய்திகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் வெறுப்பு பேச்சுக்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் நாங்கள் சட்டங்களை கொண்டு வர போகின்றோம், அல்லது புது சட்டங்களை கொண்டு வர போகின்றோம், இருக்கிற சட்டங்களை மாற்றி அமைக்க போகின்றோம் என்று சொல்லப்படுகின்ற பலதரப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஒன்று, வெறுப்பு பேச்சுக்களை கட்டுப்படுத்துவதற்கு எங்களுக்கு புதிய சட்டம் தேவையில்லை, இருக்கின்ற சட்டங்கள் போகும். அது பயங்கரவாத தடை சட்டமாக இருக்கலாம், அல்லது ICCPR ஆக்டாக இருக்கலாம், அல்லது பீனல் கோடாக இருக்கலாம். இந்த 3 சட்டங்களுக்கும் எங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் இருக்கின்றது இந்த வெறுப்பு பேச்சுக்களை கொண்டு வருவதை கட்டுப்படுத்தலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், செலக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன், அதான் செலக்டிவ் என்ஃபோர்ஸ்மென்ட் இருக்கின்ற பிரச்சனை. எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை சட்டம் இல்லாதத பாரபட்சமான முறையிலே அமல்படுத்தப்படுகின்றதுதான் இலங்கையில் இருக்கின்ற பிரச்சனை. அதே நேரத்துல இருக்கின்ற விடுபாட்டு உரிமை, இம்பியூனிட்டி, ரைட், கைது செய்யப்படுகின்றவருடைய அந்தஸ்து, கைதிகள் இடம்பெறாமலும் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவருக்கு விசேடமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரச நிறுவனங்களே வழங்குகின்ற தன்மைகளையும் பார்க்கலாம். நான் பெயர் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகையில உங்களுக்கே தெரியும், கண்கூடாக நாங்கள் என்ன விதமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் சொல்லி இன்றைய ஜனாதிபதி செயலணியும் அதுக்குரிய நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, ரைட். நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கின்ற பொழுது இந்த ICCPR பயங்கரவாதம் என்ற அடிப்படையின் கீழே சில விதமான இடைவெளி சட்டம் மற்றும் ஒழுங்கு கட்டமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
பிடியாணை இல்லாமல் கைது செய்யறது, பிடியாணை இல்லாமல் சோதனை செய்கிறது, எங்களுடைய கையடக்க தொலைபேசிகளை, எங்களுடைய லேப்டாப்புகளை வந்து பார்வையிடுவது, சோதனை செய்வது போன்ற அடிகள் கொடுக்கப்படுது. இப்ப சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க வந்து யாழ்ப்பாணத்துல வந்து ஒரு பெண் பத்திரிகையாளருடைய மொபைல் போன் வந்து போலீசாரால் பறிமுதல் செய்யப்படும். அந்த நேரத்துல வந்து அதை செய்வது சரியா பிள்ளையாங்கின்ற வாதம் இடம்பெற்று அந்த நேரத்துல வந்து ஒரு ஊழியர்களுடைய பொம்மையை பறிப்பதற்கான எந்த அதுக்கு பிறகு வந்து போலீஸ் பேச்சாளரும் வந்து தங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது, விசேடமான சந்தர்ப்பங்களில் மாத்திரம்தான் இருக்கின்றது. அதாவது உடனடியாக பாரிய அளவிலான தீங்கு ஏற்படும், குறிப்பாக பயங்கரவாதம் போன்ற செயற்பாடுகளின் காரணமாக பாரிய அளவில் ஏற்பட்ட சந்தர்ப்பத்துக்கு மட்டும்தான் அவ்வாறான விஷயங்களை கொண்டு வர முடியும். அந்த அல்லாத சந்தர்ப்பங்களிலே வந்து எங்களுடைய தொலைபேசிகளையோ கணனிகளையோ வந்து சோதனைகளுக்கு எடுத்துக்கொள்வதற்கு வந்து எந்த விதமான நீதிமன்ற அனுமதி இல்லாமல் எடுத்துக் கொள்வதற்கான அதிகாரம் வந்து போலீஸுக்கு இருக்கு. இதை நாங்கள் முதலாவது விளங்கிக்கொள்வோம். அடுத்தது வந்து கைது செய்யப்படுகின்ற பொழுது கட்டாயமாக போலீஸ் வந்து தங்களுடைய உத்தியோகபூர்வ உடையில இருக்க வேண்டும், குறைந்தது ஒருவராக இருக்க வேண்டும், அவர் தன்னை அடையாளம் காட்ட வேண்டும். உடையில் இல்லாத பொழுது அவர் வந்து தன்னுடைய அடையாள அட்டையை காட்ட வேண்டும். அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் மறுக்கலாம், போவதற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல. அவர் உங்களை கைது செய்கின்ற பொழுது எந்த ஒரு உத்தியோகம் கூட உத்தியோகபூர்வமான உடையில இல்லாத பொழுது நீங்கள் கைது செய்யப்பட்டு அழைக்கப்படுவதை மறுக்கலாம். அவர் மறுக்கப்படுகின்றதோ எந்த போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு போகின்றார்கள் என்பது உங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும், உங்களுடைய குடும்பத்திற்கும் அறிவிக்கப்பட வேண்டும். நீங்கள் சட்டத்தணிகளை தொடர்பு கொள்வதற்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படலாம். தேவைப்பாடுகள், அடிப்படையான சட்ட தேவைப்பாடுகள். இது வந்து எந்த சட்டத்துக்கு கைது செய்யப்பட்டாலும், இதுக்கு இந்த சட்டத்துக்கு இவ்வாறான விதிவிலக்கு இருக்கின்றதுன்னு சொல்லி இந்த விதமான ஏற்பாடுகளை எந்த சட்டத்துக்கு கைது செய்யப்பட்டாலும் வந்து நீதிமன்ற பொறிமுறையை நாடுவதற்கான, நீதி பொறிமுறையை நாடுவதற்கான உங்களுக்கான அதிகாரம் வந்து, உங்களுக்கான உரிமை வந்து அரசியலமைப்பின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதனை மறுப்பதற்கான எந்த அதிகாரமும் எந்த சந்தர்ப்பத்திலும் இல்லை. அதை வழியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது வந்து இந்த போராட்டங்கள் அணுகுமுறைகளை நாங்கள் கொண்டு வருகின்ற பொழுது ரெண்டு விதமாக பார்க்கலாம். ரைட், ஒன்று வந்து தீக்குளிக்க வெளிக்கிட்டவன் வந்து வெயிலுக்கு பயப்படக்கூடாதுன்னு சொல்லி பாக்குறதா, அதாவது துணிஞ்ச பிறகுக்கு பயணம் இருக்கலாம்னு சொல்லி பாக்குறதா, இல்ல ஆழம் அறியாமல் காண விடாதுன்னு சொல்லி பாக்குறதான்னு சொல்லி தெரியாது. ஒன்று பழமொழி, ஒன்று புதுமொழி. ரைட், அப்ப எந்த அளவுக்கு நாங்கள் இடைவெளிகளை தாக்கு பிடிச்சு வச்சுக்கொள்ள வேண்டும் என்பது முக்கியமோ, அதே நேரத்துல வந்து எங்களுடைய பாதுகாப்பினை கருத்து கொள்வதும் மிக முக்கியமான விஷயம். நான் என்னுடைய அனுபவத்துல 10 வருஷமாக மக்களாக கிராமங்களில் வேலை செய்து பார்க்கின்ற பொழுது சில நேரங்களிலே வந்து மக்கள் தங்களுடைய சுய பாதுகாப்பினை, அல்லது தங்களுடைய இணைந்து வேலை செய்வர்களுடைய பாதுகாப்பினை கருத்தில் எடுக்காமல் சில செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற சந்தர்ப்பங்களிலே வந்து அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துவதை நாம் காணக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக வந்து, அதாவது குறிப்பாக உண்மையாக வந்து அவ்வாறு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு இருந்த வரையிலே வந்து நாங்கள் தனிய சட்ட கட்டமைப்புகள் மட்டும் நின்று சிந்திக்க முடியாதுன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய சட்ட கட்டமைப்பு வந்து எந்த அளவுக்கு பாரபட்சமானது, எந்த அளவுக்கு சில குழுக்களை, அது இனம், மதம், மொழி, நிற, சமூக அந்தஸ்து சம்பந்தமான குழுக்களை பாதுகாக்கின்ற விதையில் அமைந்திருக்கின்றது நான் பார்க்கிறேன். சமீபத்துல நான் பார்த்த ஒன்றுல வந்து நான் கவனிச்சு கொள்ள வேண்டியது சொன்னால், சில நேரங்கள்ல வந்து நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், நான் செய்கின்ற ஒரு செயல் வந்து என்னை விட பின்புலம் குறைவாக இருக்கு, அந்தஸ்து குறைவாக இருக்கின்ற ஒருவரை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதனை வந்து நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்கள் செய்கின்ற செயல் வந்து சில நேரங்களில் டூ நோ ஹார்ம், நான் செய்கிற விஷயம் வந்து சில நேரத்தில் அந்த பெருசாக இருந்தாலும் வந்து அது இன்னொருவரை, என்னை விட சமூக அந்தஸ்து குறைந்தவரை, என்னை விட சமூகத்துக்கு பிரபல்யம் குறைந்தவரை, என்னை விட வசதி வாய்ப்புகள் குறைந்தவரை வந்து எந்த அளவுக்கு தாக்கத்துக்கு உட்படுத்தும் என்று சொல்ல நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னொன்று கடைசியா நான் சொல்ல விரும்புகிற விஷயம் சொன்னால், இந்த VSSO ஆக்ட் சொல்லுகின்ற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கான என்று சொல்லப்படுகின்ற ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கான ஏற்கனவே சட்டம் இருக்கின்றது. அதை மாற்றி புதிய சட்டம் கொண்டு வருவது சம்பந்தமாக காலகாலமாக பேச்சு வருகின்றது. இந்த தன்னார்வ தொண்டுகளுடைய செயற்பாடுகள் வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட, கோஆர்டினேட் பண்ணப்பட்ட ஒரு முறையிலே செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நாங்களே பார்த்திருக்கின்றோம். வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்திலே அதுல மாற்றம் இல்லைன்னு சொன்னா நாங்களே பார்த்திருக்கிறோம். சில நேரங்களிலே வந்து பயனாளிகள் தெரிவு அது 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 பிறகு ஒரே விதமான செயற்பாடுகளை எல்லா நிறுவனங்களும் செய்வது போன்ற விஷயங்கள் காணப்படுகின்றது. அதன் காரணமாக அது முன்னெடுக்கப்பட விழுவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த இடைவெளியானது என்ன விதமாக கொண்டு வரப்படுகின்றது என்பதை பார்க்கலாம். அதுதான் இந்த இடம் சிவிக் ஸ்பேஸ் என்பது மிக முக்கியம் என்று சொன்னால், முதல் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி
தேர்தலின் போது மட்டும் மக்களுடைய கருத்தை தெரிவிப்பதல்ல ஜனநாயகம். மக்கள் தொடர்ச்சியாக தேர்தலுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் தங்களுடைய கருத்துக்களை அதை அரசுக்கு தங்களுடைய பிரச்சனைகள் சொல்வதாக இருப்பதாக அமைச்சிருக்கலாம், அல்லது அரசாங்கங்களுடைய செயற்பாடுகள் தங்களுக்கு பாதிப்பானதாக அமைவதாக இருக்கின்ற போது அதை தட்டி கொள்ளுகின்ற செயற்பாடுகளாகவும் இருக்கலாம். ஷிரீன் அவர்கள் சொன்னதுல எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு இருக்குன்னு சொன்னால், இடைவெளி 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு சற்று அதிகரிக்கப்பட்ட இடைவெளி இப்பொழுது இருக்கின்ற சிவில் சமூகத்தினாலே தக்க வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதுக்கு பல பிரயத்தனங்களும் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நான் என்னுடைய பார்வையிலே இந்த இடைவெளி கூட ஒட்டுமொத்த நாட்டையும் ஒருங்கிணைப்பதான ஒரு இடைவெளி அல்ல. சில விஷயங்கள் வருகின்ற பொழுது ஆசிரியர்களுடைய சம்பள உயர்வு, கொத்தலாவில டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியை இராணுவமயப்படுத்தல் போன்ற விஷயங்கள் வருகின்ற பொழுது நாடளாவிய ரீதியிலே ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட முன்னெடுக்கப்படுகின்றதை தவிர, இன்றும் பிரதேச ரீதியான இன ரீதியான பிரச்சனைகளுக்கு அந்தந்த குழுக்கள் மட்டுமே போராடுகின்ற தன்மையை தான் நாங்கள் பார்த்துக்கணும். காரணமாக நாங்கள் காணாமல் போக செய்யப்பட்ட விஷயம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது தெற்கும் வடக்கும் இணைந்து பிரிந்து காணப்படுகின்றது. அதே நேரத்தில் வடக்குக்குள்ளேயே காணாமல் போன குடும்பங்கள் மட்டும்தான் இது சம்பந்தமாக மிகவும் வலுவாக செயல்படுத்த காணப்படுது. ஒரு 2 பேர் அங்கேயும் இங்கேயுமாக அதுக்கு ஆதரவளிக்கிறாரே தவிர, அந்த காணாமல் போக செய்யப்பட்ட விஷயம் சம்பந்தமாக நேரடியாக பாதிக்கப்படாதவர்கள் முன்னின்று அந்த குடும்பங்களுக்கு அந்த உறவினர்களுக்கு பக்கபலமாக நிற்பது என்பது என்னுடைய பார்வையிலே இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். முதலாவதாக பார்க்க வேண்டியது என்ன சொன்னால், மக்கள் பிராக்டிகலாக பார்க்க வேண்டியது அரசாங்கங்கள் சட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது நுணுக்கமாக ஆராய வேண்டும். அது புது சட்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது அல்லது சட்டங்கள் திருத்தப்படுகின்ற பொழுது நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்துக்கும் மூமெண்ட் சொல்ல முடியாது. பிறகு பூமரேங் மாதிரி அது திரும்பி எங்களையே தாக்கும். அடுத்தது ஏற்கனவே இருக்கின்ற சட்டங்கள் அமல்படுத்தப்படுகின்ற சட்ட பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்த கொள்ள வேண்டும். இப்ப உண்மையாக உதாரணமாக 22ஆம் தேதி ஏறாவூர்ல அந்த 2 இளைஞர்களுக்கு போலீசார் அடித்த அந்த சிக்கல் இன்றைக்கு மொபைல் போனுடைய உதவி இல்லாமல் அது இந்த அளவுக்கு அடுத்த நாள் 23ஆம் தேதி 22ஆம் தேதி அந்த சம்பவம் இடம்பெற்றது. 23ஆம் தேதி அந்த போலீஸ் உத்தியோகர் பதவி நீக்கப்பட்டு விட்டார். ஆனால் நாங்கள் என்ன பார்க்கிறோம் சொன்னால், பதவி நீக்கப்பட்டதே ஒரு தீர்வாக பார்க்கிறோம். பதவி நீக்கிறன்றது அது ஒழுக்காற்று நடவடிக்கை. அவருக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதற்கு எதிராக அடிப்படை உரிமை வழக்குகள் தொடுக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக தான் அன்றைக்கு அவர் ஒரு கான்ஸ்டபிள் என்ற ரீதியில அத்தகைய நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட்ட போது, நேற்று இரவு இன்னொரு பொதுமகனை அடித்த சிரேஷ்ட போலீஸ் அத்தியத்திற்கு எதிராக அவர் வெறும் இடமாற்றம் மட்டுமே செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை என்ன, அவரை நிப்பாட்டுவதுங்க, அவருக்கு எதிராக குற்றவியல் வழக்கு செய்வதுங்க. அன்றைக்கு ஆணையிட்ட அமைச்சர் இன்று எங்கே? அப்ப எங்களுக்கே தெரிகின்றது பொலிசுக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வுகளும் சமூக அந்தஸ்துகளும் பதவிகளும் எந்த அளவுக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால மொபைல் போன்ஸ் நாங்கள் சமூக வலைத்தளங்களை ஆக்கபூர்வமான முறையிலே பாதுகாப்பான முறையிலே இடைவெளி குறைக்கப்படுகின்ற பொழுது, கோவிட் போன்ற காரணங்களின் காரணமாக மட்டுப்படுத்தப்படுகின்ற பொழுது நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக எங்களுடைய சமூக இடைவெளியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அதற்கு முதலாவதாக சட்டங்கள் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கைது செய்யப்படுகின்ற பொழுது செய்து கொள்ள வேண்டும். பெண்களை கைது செய்வதற்கு பெண் போலீஸ் உத்தியோகத்தர் இருக்க வேண்டும் என்பது அவசியம். பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டு பொலிஸ் நிலையத்திலே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் அங்கு கட்டாயமாக ஒரு பெண் உத்தியோகத்தர் அவரிடம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். தனியாக ஆண் உத்தியோகத்தர் இருக்கின்ற பொழுது அவரை வைத்திருக்க முடியாது. சட்டத்தரர்களுடைய கதைப்பதற்கு தொலைபேசிகளை எடுத்து கதைப்பது, சட்டத்தினை சந்திப்பதற்கான வசதி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். அதுபோல் நடவடிக்கைகளோடு என்னுடைய தனிப்பட்ட ரீதியான ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னால், அந்தந்த பிரதேசங்களுக்கு இருக்கின்ற சட்டத்தரணிகள் சங்கங்கள் கூட வாலண்டியராக தன்னார்வமாக இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே ஒன்று மக்களுக்கான வசதிகளை செய்து கொடுப்பதற்கான இருக்க வேண்டும். தனிப்பட்ட வழக்குகளுக்கு, காணி வழக்குகளுக்கு காசு வாங்கி வழக்காடுவது என்பது வேறு விஷயம். பொது விஷயங்களுக்காக பாடுபடுகின்ற மக்கள் பிரச்சனைகள் மாட்டப்படுகின்ற பொழுது அதற்காக இலவசமாக முன்னர் சட்ட ஆலோசனைகளை வழங்குவது, சட்ட பிரதிநிதித்துவத்தை வழங்குகின்ற தேவைப்பாடுகளை நாங்கள் எங்களுடைய கலாச்சாரத்திலே உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு தெரியும் உங்களுக்கு இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள எத்தனை எண்ணிக்கையான ஊடகவியலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார், விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றனர்.
அவர்களுக்கு எந்த விதமான சட்ட அனுசரணையும் இல்லாத சூழ்நிலையிலேயும் வந்து அவர்கள் அலைக்கழிக்கப்படுகிற தன்மையினையும் தடுப்புக்கால் வைக்கப்படுகிற தன்மையினையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நிறைய விஷயங்கள் சொன்னார். சிவில் சொசைட்டி வகையில வந்து நாங்கள் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். முதலாவது வந்து எங்களுடைய பிசிக்கல் ஸ்பேஸ் வந்து சுருங்கும் போது நாங்கள் சைபர் ஸ்பேஸை பாவிக்கலாம். அதே மாதிரி நாங்கள் சொலிடாரிட்டியா செயற்பட வேண்டும். அது மாதிரி சட்டங்கள் புதிதாக இயற்றப்படும் போது நாங்கள் மிகவும் அவதானமே இருந்து அதற்குரிய வகையில் எங்களுடைய செயற்பாடுகள் செய்யணும். எங்களுடைய பாதுகாப்பு மிக முக்கியம். நாங்கள் எந்த வேலை செய்தாலும் எங்களுடைய பாதுகாப்பு மிக முக்கியம் என்ற வகையில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார், ஆலோசனைகளை முன்வைத்தார் சிவில் சமூகம் சார்பாக. ஸோ இந்த கலந்துரையாடலை நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எங்களுடைய சிவில் சமூகத்துக்கு இருக்கிற சவால்களாக நாங்கள் எடுத்து நோக்குவோமாக இருந்தால் சர்வைலன்ஸ், தொடர்ந்து எங்களை கண்காணிப்பது, எங்களுடைய செயற்பாடுகளை கண்காணிப்பது வந்து அதிகரித்து காணப்படுவதாகவும், எங்களுடைய பாதுகாப்பு அதே மாதிரி எங்களுடைய செக்யூரிட்டி வந்து ஒரு பாரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாவதாகவும் வந்து கருத்துக்கள் பரவலாக தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று எங்களுடைய சிவில் சமூகத்தின் ஸ்பேஸ், அந்த பொது இடைவெளி எந்தெந்த இடங்களில் குறைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை வந்து எங்களுடைய என்கேஜ்மெண்ட், எங்களோட பங்கேற்பு அந்த இடங்களில் அது தடைப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி தீர்மானம் எடுக்கும் காலகட்டத்தில் உள்ள தீர்மானம் எடுக்கின்ற இடங்களில் எங்களுடைய பங்கேற்பு அல்லது எங்களுடைய இடைவெளி அல்லது எங்களுடைய இடம் சுருக்கப்பட்டு காணப்படுகின்றது. அதே மாதிரி எங்களுடைய பங்கு பற்றல் பார்ட்டிசிபேஷன்ல வந்து அந்த இது தலைப்படுவதாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இது எல்லாத்துக்கும் மேலதிகமாக தகவல்களை பெற்றுக்கொள்வதில் மிகவும் பாரிய ஒரு இடைவெளி காணப்படுவதாக வந்து நாங்கள் இந்த கலந்துரையாடல் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஸோ இவ்வாறான சவால்களை, இவ்வாறான இடைவெளியை நாங்கள் எவ்வாறு விரிவாக்கி கொள்ளலாம் அல்லது எவ்வாறு எங்களை பாதுகாத்து கொண்டு இந்த பொது இடைவெளியை நாங்கள் விரிவாக்கி கொள்ளலாம் என நாங்கள் பார்க்கும்போது பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. உதாரணமாக எங்களுடைய பொது இடைவெளி பிசிக்கலாக, அதாவது நாங்கள் நேரடியாக சென்று அந்த இடங்களில் செய்ய முடியாத வேலைகளை வந்து இப்பொழுதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, எங்களுடைய சைபர் ஸ்பேஸை பயன்படுத்தி நாங்கள் அந்த இடைவெளியை வந்து நாங்கள் விசாலமாக்கி கொள்ளலாம் என்ற ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டதோடு, எப்பொழுதும் வந்து எங்களுடைய பாதுகாப்பு மிக முக்கியம். ஆகவே எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் முன்னிறுத்தி அதன் மூலமாக எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தும், எங்களுடைய செயற்பாடுகள் வந்து எப்பொழுதும் வந்து ஒரு ஆக்டிவாக இருக்க வேண்டும். அதாவது உறங்கி எழுந்து செய்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கக்கூடாது. எப்பொழுதும் வந்து நாங்கள் எங்களுடைய கான்டெக்ஸ்ட், எங்களுடைய நிலைமைகளை வந்து அவதானித்து அந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜைஸ், உபாய மார்க்கங்களை வந்து உருவாக்கி அந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமன்றி எங்களுடைய சிவில் சமூகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லாம் போலரைஸ்ட், அதாவது நாங்கள் பிரிந்து காணப்படுகின்றோம். இன ரீதியாக, மன ரீதியாக, அதே போன்று எங்களுடைய கொள்கைகள் ரீதியாக அல்லது நாங்கள் செய்யும் செயற்பாடு ரீதியாக வந்து நாங்கள் பிரிந்து காணப்படுகின்றபடியினால எங்களுடைய ஒட்டுமொத்த செயற்பாடு அல்லது எங்களுடைய முழுமையான செயற்பாடுகளை வந்து எங்களுக்கு செய்ய முடியாமல் இருக்கின்ற. இதனால அரசியல்வாதிகளோ அல்லது அரசாங்கமோ மிக இலகுவாக எங்களுடைய சிவில் சமூகத்தை வந்து வேறு பக்கத்தில் திருப்பக்கூடிய வகையில் அவர்கள் மிக இலகுவான உபாய மார்க்கத்தை பயன்படுத்தி அவர்களை வேறு பக்கத்தில் திருப்பக்கூடிய வகையில் எங்களுடைய சிவில் சமூகம் காணப்படுகின்றபடியினால நாங்கள் சிவில் சமூகமாக வந்து எங்களுக்குன்ற ஒரு கொள்கை வகுக்க வேண்டும். அதே போன்று எங்களுக்குன்னு சொல்லி ஒரு தேசிய மட்ட குறிக்கோள்களை வகுத்து கொண்டு சொலிடாரிட்டி, அதாவது நாங்கள் ஒற்றுமையாக வந்து எல்லாரும் ஒன்றுபட்டு பணியாற்றுவோமாக இருந்தால், அதே போன்று எங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆர்கனைஸ்ட் அல்லது ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட செயற்பாடுகளை நாங்கள் அடிப்படையாக வைத்துக்கொண்டு பணியாற்றுவோமாக இருந்தால் இவ்வாறான சவால்களை வந்து மிக இலகுவாக ஓவர் கம் பண்ணி அந்த சவால்களை வந்து இலகுவாக நாங்கள் முகம் கொடுத்து எங்களுடைய பங்களிப்பை, எங்களுடைய பங்கேற்பை, அதே போன்று எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக முன்வைக்க முடியும் என்ற ஒரு நிறைவோடு இன்றைய நாள் நிகழ்வை நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் எங்களுடன் பேச்சாளராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருந்தவர்கள் ஷிரீன் சரூர், பெண் உரிமை செயற்பாளரும் மனித உரிமை ஆர்வலரும், அதே மாதிரி புகாரி முகமது, அவர் ஒரு ஆர்வலராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அதே போன்று சட்டத்தரணி ஐங்கரன் கோதாசன் அவர்களும் எதிர்வரும் ஆர்டிஐ கமிஷன் உறுப்பினராக இருக்கின்ற அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ரஞ்சனி, ஜெயபிரகாஷ், அதே மாதிரி அண்ணா ஜெயராஜ் ஆகியோருக்கும் இன்று பங்கு பற்றிய அனைவருக்கும் ESDF சார்பாக
எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். விடைபெறும் நான் அசாத் முஸ்தபா, சட்டத்தரணி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.